السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று பிப்ரவரி 20 நாளாகும். இந்த நாள் அஹமதியா ஜமாத்தில் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி தொடர்பான முன்னறிவிப்புடன் தொடர்புடைய நாளாகும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தின் உண்மையை நிரூபிப்பதற்காக அல்லாஹ்விடம் அடையாளத்தை வேண்டினார்கள். ஏனென்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தின் மீது தொடுத்த தாக்குதல்கள் அதன் இறுதி எல்லையை அடைந்திருந்தது. எனவே அவர்கள் தனிமையில் சில்லாவிற்காக சென்றிருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களது துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விளைவாக அவர்களுக்கு வழக்கத்திற்கு மாற்றமான வகையில் உள்ள அடையாளத்தை பற்றிய செய்தியை அவர்களுக்கு வழங்கினான். இதன் விளக்கத்தை இப்போது நான் எடுத்துக் கூறப்போவதில்லை. இது தொடர்பாக இதற்கு முன்னர் பல குத்பாக்களை நான் கொடுத்துள்ளேன். பிறகு ஒவ்வொரு வருடமும் ஜமாத்தில் முஸ்லிமோன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பான முன்னறிவு பற்றிய கூட்டங்களும் நடைபெறுகின்றது. ஆலயங்களும் சொற்பொழிவாளர்களும் இதை பற்றி கூறுகின்றார்கள். இதை பற்றிய விவரங்கள் ஜமாத்தின் முன்னால் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த வருடம் நடைபெறும் கூட்டங்களிலும் இது பற்றிய விவரம் கூறப்படும். இன்று இந்த முன்னறிவிப்பு தொடர்பாக ஹஜரத் முஸ்லிமோன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது வார்த்தைகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறியுள்ள விஷயங்களை உங்கள் முன்னால் நான் எடுத்துக் கூறுவேன். எல்லா அம்சங்களையும் எடுத்துக் கூற இயலாது. சில விஷயங்களை, சில மேற்கோள்களை எடுத்துக் கூறுவேன். 1944 முஸ்லிமோன் தொடர்பான முன்னறிவிப்பின் பின்னணியை விளக்கி கூறியவாறு ஹஜரத் முஸ்லிமோன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இன்றிலிருந்து 58 வருடங்களுக்கு முன்னால், அதாவது இன்று இந்த முன்னறிவிப்பு செய்யப்பட்டு 59வது வருடம் ஆரம்பமாகின்றது. 1886 ஆண்டு பிப்ரவரி 20 இந்த ஹோஷியார்பூரில் எனது விரல்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த வீட்டில், அப்போது அவர்கள் ஹோஷியார்பூரில் வைத்து சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். எதிரே மைதானத்தில் அந்த வீடு இருந்தது. எனவே அவர்கள் கூறுகின்றார்கள், எனது விரல்களுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த வீட்டில் தங்குவதற்குள்ள அசல் இடமாக இல்லாதிருந்த இந்த வீட்டில், இன்னும் சொல்வதென்றால் ஒரு தலைவருக்கு இருந்த அதிகப்படியான வீடுகளில் ஒரு வீடாக அது இருந்தது. அதில் தற்செயலாக ஏதாவது ஒரு விருந்தினர் தங்கலாம், அல்லது அங்கு அவர்கள் ஸ்டோர் தயார் செய்திருந்தனர், அல்லது தேவைக்கேற்ப அங்கு விலங்குகள் கட்டப்பட்டிருந்தன. காதியானில் எவராலும் அறியப்படாத ஒரு நபர், அதுவும் காதியானில் உள்ள மக்கள் கூட அவரை பற்றி முழுமையாக அறியாதவர்களாக இருந்தனர். அவர் இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாத்தின் தோற்றுனர் மீதும் மக்கள் காட்டிய எதிர்ப்பை பார்த்து தனது இறைவனை தனிமையில் வணங்கியவாறு அவனிடமிருந்து உதவி மற்றும் ஆதரவின் அடையாளத்தை கேட்பதற்காக ஹோஷியார்பூர் வந்தார். 40 நாட்கள் மக்களை விட்டும் தனிமையாக பிரிந்திருந்து அவர் தனது இறைவனிடம் துவாக்களை வேண்டினார். 40 நாட்கள் செய்த துவாக்களுக்கு பிறகு இறைவன் அவருக்கு ஒரு அடையாளத்தை வழங்கினான். அந்த அடையாளம் இதுவாகும். அதாவது இறைவன் அவரிடம், நான் உன்னுடன் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு உனது பெயரை உலகின் எல்லை வரை எட்டும்படி செய்துவிட்டு மட்டும் இருந்துவிட மாட்டேன். மாறாக இந்த வாக்குறுதியை மேலும் மகிமையுடன் நிறைவேற்றுவதற்காக நான் உனக்கு ஒரு மகனை வழங்குவேன். அவர் சில சிறப்பான பண்புகளை உடையவராக இருப்பார். அவர் இஸ்லாத்தை உலகின் எல்லை வரை எட்ட வைப்பார்.
இறைவனின் வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை மக்களுக்கு புரிய வைப்பார். கருணை மற்றும் அருளின் அடையாளமாக அது இருக்கும். இஸ்லாத்தை பரப்புவதற்காக தேவைப்படுகின்ற மார்க்கம் மற்றும் உலக அறிவுகள் அவருக்கு வழங்கப்படும். இவ்வாறு அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை வழங்குவான். இதுவரை என்றால் அவரது புகழ் உலகின் எல்லை வரை பரவிவிடும் என்று இறைவன் அவர்களிடம் கூறினான். பிறகு ஓரிடத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், இயக்கத்தின் எதிரிகள் ஆட்சேபங்கள் செய்து கொண்டே இருக்கின்றனர். இந்த முன்னறிவிப்பின் அனைத்து சொற்களும் வாசிக்கப்படவில்லை, சில விஷயங்கள் மட்டுமே அதில் கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூறினார்கள், இந்த பிரசுரம் வெளிவந்த போது எதிரிகள் இதன் மீதும் ஆட்சேபங்களை செய்தனர். அப்போது 22 மார்ச் 1886 அவர்கள் இன்னொரு பிரசுரத்தையும் வெளியிட்டார்கள். எதிரிகள் இத்தகைய முன்னறிவிப்பின் மீது எவ்வாறு நம்பிக்கை வைக்க முடியும் என்று ஆட்சேபனை செய்தனர். அதாவது, எனக்கு ஒரு மகன் பிறப்பார் என்று கூறுவது ஒரு முன்னறிவிப்பா? மக்களுக்கு மகன்கள் பிறப்பதே இல்லையா? மிக அரிதாக ஒரு நபர் இவ்வாறும் இருக்கலாம், அவருக்கு மகன் பிறக்காமல் இருக்கலாம், அல்லது சிலருக்கு பெண் குழந்தைகளே பிறந்து கொண்டிருக்கும். ஆனால் பொதுவாக மக்களுக்கு ஆண் குழந்தைகளும் பிறக்கின்றன. ஒருபோதும் அவர்கள் பிறப்பதை ஒரு சிறப்பான அடையாளமாக எடுத்து கூறுவதில்லை. எனவே உங்களுக்கும் ஒரு மகன் பிறந்தாலும் அதன் மூலம் உலகில் இறைவனின் ஒரு சிறப்பான அடையாளம் நிறைவேறியுள்ளது என்பது எவ்வாறு நிரூபணமாகும் என்ற எதிரிகளின் இந்த ஆட்சேபனைக்கு பதிலளித்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 22 மார்ச்சில் வெளியிட்ட பிரசுரத்தில் இவ்வாறு எழுதினார்கள். இது முன்னறிவு மட்டுமல்ல, மாறாக இது மகத்தான விண்ணின் அடையாளமாகும். இதனை கருணைமிக்க இறைவன் ஜல்ல ஷானுஹு நமது நபியே கரீம் ரவுஃபுர் ரஹீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உண்மையையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துவதற்காக வெளிப்படுத்தி காட்டியுள்ளான். பிறகு இதே பிரசுரத்தில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு எழுதுகின்றார்கள், அல்லாஹ்வின் அருளாலும் அவனது பேருபகாரத்தாலும் மற்றும் ஹஜ்ரத் காத்தமுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியதன் அருளாலும் இறைவன் இந்த எளியவனின் துஆவை ஏற்றுக்கொண்டு எத்தகைய அருளுக்குரிய ஆன்மாவை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்துள்ளான் என்றால் அதன் வெளிப்படையான அந்தரங்கமான அருள்கள் பூமி முழுவதிலும் பரவிவிடும். விஷயம் என்னவென்றால், ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு ஒரு மகன் பிறப்பதை பற்றி மட்டுமே செய்தி தெரிவித்திருந்தாலும் கூட அது ஒரு முன்னறிவிப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உலகில் ஒரு சாரார் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த மக்கள் சந்ததிகள் அற்றவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த அறிவிப்பை அவர்கள் செய்த சமயத்தில் அவர்களது வயது 50 கடந்திருந்தது. ஆயிரக்கணக்கில் இத்தகைய மக்களும் உலகில் இருக்கின்றனர். அவர்களுக்கு 50 வயது ஆன பிறகு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறப்பது நின்று விடுகிறது. பிறகு சிலர் இவ்வாறும் உள்ளனர், அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் மட்டுமே பிறக்கின்றன, சிலருக்கு ஆண் பிள்ளைகள் பிறக்கின்றன. ஆனால் பிறந்து சில காலம் கழிந்ததும் அந்த பிள்ளைகள் மரணித்து விடுகின்றன. இந்த எல்லா சந்தேகங்களும் இந்த இடத்தில் இருக்கத்தான் செய்கின்றது. முதலாவதாக, ஒரு மகனின் பிறப்பு பற்றிய முன்னறிவிப்பை செய்வது ஒரு மனிதனின் சக்திக்கு உட்பட்டதல்ல. ஆனால் அவர்கள் கீழே இறங்கி வந்தவாறு இந்த ஆட்சேபனையையும் கூட ஏற்றுக்கொண்டவாறு ஒரு மகனின் பிறப்பு பற்றி மட்டும் செய்தி தெரிவிப்பதை முன்னறிவிப்பு என்று கூற முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, நான் ஒரு மகனின் பிறப்பு பற்றி மட்டும் எப்போது செய்தி தெரிவித்தேன் என்பதுதான் கேள்வியாகும் என்று கூறுகின்றார்கள். அதாவது, நான் எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று மட்டும் கூறவில்லை, மாறாக இறைவன் எனது துஆக்களை ஏற்றுக்கொண்டவாறு எத்தகைய அருளுக்குரிய ஒரு ஆன்மாவை அனுப்புவதாக எனக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளான் என்றால் அதன் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான அருள்கள் பூமி முழுவதும் பரவிவிடும் என்றே நான் கூறியுள்ளேன் என்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் அந்த இல்ஹாம் பற்றிய சுருக்கமான விவரமாகும். இந்த எல்லா விஷயங்களும் எவ்வாறு நிறைவேறின என்ற விளக்கத்திற்கு நான் போக போவதில்லை. ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்களது அருள்கள் எவ்வாறு பரவின என்பதை பற்றி சில கருத்துக்களை பிறகு நான் கூறுவேன். சிலர் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த சீர்திருத்தவாதி அல்ல என்று ஆட்சேபனை செய்கின்றனர். அந்த காலத்திலும் இந்த ஆட்சேபனை இருந்து வந்தது. மாறாக 300 அல்லது 400 வருடங்களுக்கு பிறகு அல்லது 200 வருடங்களுக்கு பிறகு எங்காவது இந்த வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி பிறப்பார் என்று அவர்கள் கூறுகின்றனர். இதை பற்றி ஹஜ்ரத் முஸ்லிம் அவர்கள் கூறுகின்றார்கள், சில மக்கள் முஸ்லிம் மௌத் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஏதாவது ஒரு வருங்கால சந்ததிகளில் இருந்து தோன்றுவார். அவர் 300 அல்லது 400 வருடங்களுக்கு பிறகு வருவார். இந்த காலத்தில் அவர் வர முடியாது என்று கூறுகின்றனர். ஆனால் அவர்களில் எவரும் இறைவனுக்கு அஞ்சுவதில்லை. அவர்கள் முன்னறிவிப்பின் சொற்களை பார்க்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமயத்தில் இஸ்லாத்தின் மீது இஸ்லாம் தன்னகத்தை அடையாளத்தை காட்டுவதற்கான சத்தியற்ற மார்க்கமாக ஆகிவிட்டது என்று ஆட்சேபனை செய்யப்படுகிறது என்று எழுதியுள்ளார்கள்.
பண்டிட் லேக்ராம் ஆட்சேபனை செய்திருந்தார். அதாவது இஸ்லாம் உண்மையானது என்றால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்திரமன் என்பவர் இஸ்லாம் உண்மையானது என்றால் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று ஆட்சேபனை செய்திருந்தார். அப்போது அவர்கள் அல்லாஹ்வின் முன்பு குனிந்தார்கள். இறைவா, இந்த அடையாளங்களை வேண்டுபவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ள அத்தகைய அடையாளத்தை காட்டுவாயாக என்று அவர்கள் இறைவனிடம் வேண்டினார்கள். இந்திரமன் முராதாபாதி போன்றவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கும் வகையில் உள்ள அடையாளத்தை அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். ஆனால் ஆட்சேபனை செய்பவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துஆவை செய்த போது அல்லாஹ் அவர்களுக்கு இன்றிலிருந்து 300 வருடங்கள் கழிந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு மகனை வழங்குவேன் என்று செய்தி தெரிவித்ததாக கூறுகின்றனர். இது இஸ்லாத்தின் உண்மைக்கான அடையாளமாக இருக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதனை அறிவுள்ள எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், ஒரு நபர் கடுமையான தாகத்தில் இருக்கின்றார். அவர் ஒரு நபரது வீட்டின் கதவருகில் செல்கின்றார். சகோதரரே, எனக்கு கடுமையாக தாகம் இருக்கின்றது, இறைவனுக்காக குடிக்க எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கும் போது, நீங்கள் பதற்றமடைய வேண்டாம், நான் அமெரிக்காவில் உள்ளவருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். அங்கிருந்து இந்த வருடத்தின் இறுதிக்குள் மிக உயர்ந்த தரத்தில் உள்ள ஒரு எசன்ஸ் வந்துவிடும். அடுத்த வருடத்தில் உங்களுக்கு அதிலிருந்து சர்பத் தயார் செய்து குடிப்பதற்கு தரப்படும் என்று கூறுகிறார். பைத்தியக்காரர்களில் மிக மோசமான பைத்தியக்காரன் கூட இதை போன்ற விஷயத்தை பேச மாட்டான். மேலும் அல்லாஹ்வுடனும் அவனது தூதருடனும் அவற்றை தொடர்புபடுத்தி கூற மாட்டான். பண்டிட் லேக்ராம், முன்ஷி இந்திரமன் முராதவாதி மற்றும் காதியான் உள்ள இந்துக்களும் இஸ்லாம் தொடர்பான இந்த வாதம், அதாவது இஸ்லாத்தின் இறைவன் அடையாளத்தை காட்டுவதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கின்றான் என்பது ஒரு பொய்யான அடிப்படையற்ற வாதமாகும் என்றே கூறி வந்தனர். இந்த விதத்தில் ஏதாவது உண்மை இருக்கும் என்றால் எங்களுக்கு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்றே அவர்கள் வேண்டினர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் முன்னால் குனிந்தவாறு, இறைவா, நான் உன்னிடம் துஆ கேட்கின்றேன், நீ எனக்கு கருணையின் அடையாளத்தை காட்டுவாயாக, நீ எனக்கு உனது வல்லமை மற்றும் உனது நெருக்கத்தின் அடையாளத்தை எனக்கு வழங்குவாயாக என்று கேட்டார்கள். எனவே இந்த அடையாளத்தை கேட்ட அந்த மக்கள் உயிரோடு இருக்கின்ற அண்மையில் உள்ள ஒரு காலகட்டத்தில் வெளிப்பட்டிருக்க வேண்டும். எனவே அப்படித்தான் நடந்தது. 1889 எனது பிறப்பு அல்லாஹ்வின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப நிகழ்ந்தது. அப்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அடையாளத்தை கேட்ட அந்த மக்கள் உயிருடன் இருந்தனர். பிறகு நான் படிப்படியாக வளர்ந்த போது அல்லாஹ்வின் அடையாளங்கள் அதிகமாக வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. தனது ஒரு கனவை பற்றி கூறியவாறு, அது எவ்வாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி தொடர்பாக செய்த முன்னறிவிப்பிற்கு ஏற்றதாக இருக்கின்றது, முன்னறிவிப்பிற்கு ஒத்ததாக இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு விளக்கமாக கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது முன்னறிவிப்பிற்கு எனது ஒரு ஆன்மீக கனவுடன் இருக்கும் ஒப்புமைகளை நான் இன்று விளக்குகின்றேன். அவர்கள் ஒரு கனவை பார்த்திருந்தார்கள். கூறுகின்றார்கள், கனவில் நான் பார்த்தேன், எனது நாவில் இந்த சொற்றொடர் வந்தது, அனல் மஸீஹுல் மவ்ஊது மஸீலுஹு வ கலீஃபத்துஹு, நான் வாக்களிக்கப்பட்ட மசீஹாவேன், அவருக்கு ஒப்பானவனாவேன், அவரது கலீஃபா ஆவேன். இந்த சொற்கள் எனது நாவில் வந்தது. எனக்கு எந்த அளவு வியப்பாக இருந்தது என்றால், வெளிப்படையான முறையில் இவ்வாறு வியப்பு ஏற்பட முடியும் தான், ஆனால் கனவில் கூட எனது நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், இந்த நிலைமை காரணமாக நான் விழித்தெழுந்திருப்பேன். எனது நாவிலிருந்து என்ன சொற்கள் வந்துவிட்டன என்று நான் வியந்தேன். பிறகு சில நண்பர்கள் எனக்கு கவனமூட்டினர். அதாவது மசீஹின் ஆன்மாவை உடையவராக இருப்பது பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1886 ஆண்டு பிப்ரவரி 20 வெளியிடப்பட்ட பிரசுரத்திலும் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நாளில் நான் இந்த பிரசுரத்தை படித்துவிட்டு வந்திருந்தும் கூட நான் குத்பா கொடுத்துக் கொண்டிருக்கும் போது பிரசுரத்தில் உள்ள இந்த சொற்கள் எனது மூளையில் இருக்கவில்லை. குத்பாவிற்கு பிறகு அடுத்த நாள் என்று நினைக்கின்றேன், அன்று சையது சர்வசாஸ் சாஹிப் அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிரசுரத்திலும் கூட அவர் உலகில் வருவார், தனது மசீஹி ஆன்மா மற்றும் பரிசுத்த ஆவியின் அருளால் பலரையும் நோயிலிருந்தும் குணமடைய செய்வார் என்று எழுதப்பட்டிருப்பது பற்றி கவனமூட்டினார்கள். இந்த முன்னறிவிப்பிலும் கூட மசீஹ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக நான் கனவில் பார்த்தேன், நான் சிலைகளை உடைக்க வைக்கின்றேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது முன்னறிவிப்பின் அடுத்த பகுதியில் இது சைகையாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர் உண்மையின் ஆன்மாவின் அருளினால் பலரையும் நோயிலிருந்து குணப்படுத்துவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள்,
உண்மையின் ஆன்மா என்பது ஏகத்துவத்தின் ஆன்மாவிற்கு கூறப்படுகின்றது. உண்மையான விஷயம் இதுதான். அசல் விஷயம் இறைவனின் இருப்பேயாகும். மற்ற எல்லாமே அதன் நிழல்களே ஆகும். எனவே உண்மையின் ஆன்மா என்பது தௌஹீதின் ஆன்மாவாகும். இதை பற்றியே அதன் அருளை கொண்டு அவர் பலரையும் நோயிலிருந்து குணப்படுத்துவார் என்று கூறப்பட்டிருந்தது. மூன்றாவதாக கனவில் நான் ஒருமுறை பார்த்தேன். கொத்பாவில் இதை பற்றி நான் கூறியிருந்தேன் என்று முஸ்லிமோது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், கனவில் நான் விரைவாக நடப்பதை மட்டும் பார்க்கவில்லை, மாறாக நான் ஓடுகின்றேன். பூமி எனது பாதங்களுக்கு அடியில் சுருங்கிக் கொண்டே செல்கின்றது. வாக்களிக்கப்பட்ட மகன் தொடர்பான முன்னறிவிப்பிலும் அவர் விரைவாக வளர்ச்சி அடைவார் என்ற இந்த சொற்கள் இருக்கின்றன. இவ்வாறு கனவில் நான் பார்த்தேன். நான் சில வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளேன். பிறகு அங்கும் கூட நான் எனது பணிகளை முடித்துவிடவில்லை. மாறாக நான் மேலும் முன்னேறி செல்ல எண்ணுகின்றேன். அப்துல் ஷக்கூரே, இப்போது நான் இன்னும் முன்னே செல்வேன். நான் இந்த பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது, இந்த காலகட்டத்தில் நீ ஏகத்துவத்தை நிலைநாட்டி விட்டாயா, இணை வைத்தலை அழித்து விட்டாயா, இஸ்லாத்தின் போதனையையும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனையையும் மக்களது உள்ளங்களில் பதியும்படி செய்து விட்டாயா என்று நான் பார்ப்பேன் என்று நான் கனவில் கூறுவதை பார்த்தேன். ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் இறக்கிய அந்த சொற்களிலும் அதன் பக்கம் கவனமூட்டப்பட்டிருக்கின்றது, அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதில் பூமியின் எல்லை வரை அவரது புகழ் பரவிவிடும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த சொற்களும் அவர் மிக தொலைவில் செல்வதையும் அவர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதையும் சுட்டி காட்டுகின்றன. பிறகு முன்னறிவிப்பில் அவர் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான அறிவுகளால் நிரப்பப்படுவார் என்றும் வந்துள்ளது. இதன் பக்கம் எனது கனவிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. கனவில் நான் மிகவும் வலுவாக, நான் எப்படிப்பட்டவன் என்றால், இஸ்லாம் தொடர்பான ஞானங்கள், அரபி பற்றிய ஞானங்கள், இந்த மொழியின் தத்துவம் ஆகியவை நான் தாயின் மடியில் இருக்கும்போது அவளது இரு மார்பகங்களிலிருந்தும் தாய்ப்பாவுடன் சேர்த்து இவை எனக்கு புகட்டப்பட்டன என்று நான் கூறுகின்றேன். பிறகு முன்னறிவிப்பில் அவர் இறைவனின் கம்பீரம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. இதை பற்றியும் கனவில் விளக்கம் இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போன்று கனவில் எனது நாவின் மீது ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருந்தது. எனது நாவின் மூலம் இறைவன் பேச ஆரம்பித்து விட்டான். பிறகு ஹதரத் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அவர்களும் எனது நாவின் மூலமாக பேசினார்கள். பிறகு ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்தார்கள். அவர்கள் எனது நாவின் மூலமாக பேச ஆரம்பித்தார்கள். இது அல்லாஹ்வின் கம்பீரத்தின் வியக்கத்தக்க ஒரு தோற்றமாக இருந்தது. அதை பற்றிய முன்னறிவிப்பிலும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவும் இவ்விரண்டில் உள்ள ஒப்புமைகளாகும். முன்னறிவிப்பில் அவர் செல்வமிக்கவராகவும் மகத்துவமிக்கவராகவும் இருப்பார் என்று எழுதப்பட்டிருந்தது. கனவிலும் இது காட்டப்பட்டது. ஒரு சமுதாயத்தில் ஒருவரை நான் தலைவராக நியமிக்கின்றேன். மேலும் ஒரு சக்தி படைத்த அரசன் தனக்கு கீழே உள்ளவர்களிடம் கூறுவது போன்று நான் அவரிடம், அப்துல் ஷக்கூர், எனக்கு முன்னால் நீ இந்த விஷயத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கின்றாய். அதாவது நமது நாடு அண்மையிலுள்ள காலகட்டத்தில் ஏகத்துவத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், இணை வைத்தலை கைவிட்டுவிட வேண்டும், ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது போதனைக்கேற்ப செயல்பட வேண்டும். மேலும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கட்டளைகளை தன் கண்முன்னால் நிறுத்தி செயல்பட வேண்டும் என்று நான் கூறுகின்றேன். அவர் மகத்துவமிக்கவராக இருப்பார் என்பதற்கு கனவில் எனது நாவில் வந்துள்ள இந்த சொற்களே பொருந்துகிறது. முன்னறிவிப்பில் நாம் எனது ஆவியை அவருக்குள் ஊதுவோம் என்றும் வருகிறது. இவர் மீது இறைவனின் வார்த்தைகள் இறங்கும் என்பதை அது சுட்டிக்காட்டுகின்றது. கனவில் இந்த விஷயம் பற்றியும் கூறப்பட்டிருக்கின்றது. இறைவனின் ஆதிக்கத்தின் கீழ் கனவில் நான் பேசவில்லை, மாறாக இறைவன் புறமிருந்து இறைவறிப்பாக எனது நாவுகளில் விஷயங்கள் வருகின்றன என்பதை நானே புரிந்து கொண்டேன். முன்னறிவிப்பின் இந்த பகுதியானது இந்த சொற்களின் மூலம் நிறைவேறி இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அது நாம் நமது ஆவியை அவர் மீது ஊதுவோம் என்பதாகும். பிறகு கனவின் இந்த பகுதியும் கூட முன்னறிவிப்பின் இந்த சொற்களை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. கனவில் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் இதற்கு முன்னர் எனக்கு வந்துள்ள ஏதாவது ஒரு வஹிக்கு ஏற்பவே எடுத்து வைக்கப்படுகிறது என்பதை நான் பார்க்கின்றேன். அப்போது இனி வருங்காலத்தில் நான் செல்ல இருக்கும் பயணம் எனது முந்தைய வஹிக்கு ஏற்பவே இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். இது வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி தொடர்பான முன்னறிவிப்புகள் பக்கமே சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் அதில் எனது வாழ்வானது இந்த முன்னறிவிப்பின் வடிவமாக இருக்கும். மேலும் அது இறைவனின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. முதலாவதாக செய்யப்பட்ட முன்னறிவிப்பில் இது யாரை பற்றிய முன்னறிவிப்பாக இருக்கின்றது என்ற சந்தேகம் இருந்தது. இதில் உள்ள நுட்பமான ஞானம் என்னவென்றால், இதன் மூலமாக முஸ்லிமோ தொடர்பான
முன்னறிவிப்பின் பக்கம் கவனமூட்டியவாறு, எனது மூளையின் மூலமாக இந்த முன்னறிவிப்பு தொடர்பாக எனக்கு கிடைத்திருக்கும் அறிவிற்கு இந்த ஆன்மீக கனவுடன் எந்த பங்கும் இல்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வகையான திட்டங்கள் ஆன்மீக கனவுகளிலும் இறை அறிவிப்புகளிலும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து எப்போதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. இது விண்ணின் ரகசியங்களில் ஒரு ரகசியமாகும். இவையே எனது கனவிற்கும் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவரது முன்னறிவிப்பிற்கும் உள்ள ஒப்புமைகளாகும். 1936 ஷூராவில், அதாவது ஆலோசனை கூட்டத்தில் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் உரையாற்றினார்கள். அப்போது பெரும் எண்ணிக்கையில் சஹாபாக்கள் அங்கு இருந்தனர். தாபியின்களும், அதாவது சஹாபாக்களை பார்த்தவர்களும் அதிகமாக அங்கு இருந்தனர். அப்போது ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நான் தான் அந்த வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி என்ற அறிவிப்பை அண்ணா செய்வதற்கு 8 வருடங்களுக்கு முன்னால் 1936 அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இப்போது நமது ஜமாத்திற்கு கிலாஃபத்தை பற்றிய கேள்வி மட்டும் எழவில்லை, வேறு 2 கேள்விகளும் எழுந்துள்ளன. ஒன்று நபித்துவத்திற்கு அருகிலுள்ள காலகட்டம் தொடர்பான கேள்வியாகும், மற்றொன்று வாக்களிக்கப்பட்ட கிலாஃபத் தொடர்பான கேள்வியாகும். இந்த 2 விஷயங்களும் எப்படிப்பட்டது என்றால், ஒவ்வொரு கலீஃபாவையும் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்க முடியாது. இதை பற்றிய சுருக்கமான விவரத்தை ஒருவேளை கடந்த வருடம் கொடுத்த குத்பாவில் நான் கூறியிருந்தேன். ஹஜ்ரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இன்றிலிருந்து 100 அல்லது 200 வருடங்களுக்கு பிறகு பையத் செய்கின்றவர்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்காது. அந்த காலத்தில் உள்ள பொதுமக்கள் ஒருபுறம் இருக்கட்டும், கலீஃபாக்கள் கூட நமது சொல், நமது செயல், நமது கட்டளைகள் ஆகியவற்றிலிருந்து நேர்வழியை பெற வேண்டும் என்ற தேவையுடையவராக இருப்பர். நாம் கூறும் விஷயங்கள் ஒருபுறம் இருக்கட்டும், அவர்கள் உங்களது சொல், உங்களது செயல், உங்களது கட்டளைகள் ஆகியவற்றிலிருந்து நேர்வழியை பெறுவதற்கு தேவையுடையவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள் இருக்கும்போது இதனை அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் கலீஃபாக்களாக இருப்பர், ஆனால் அவர்கள் ஜெயித் இந்த கிலாஃபத்தின் காலத்தில் இவ்வாறு கூறினார், இவ்வாறு செய்தார், நாமும் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று கூறுவர். எனவே இது கிலாஃபத் மற்றும் அமைப்பு பற்றிய கேள்வி மட்டுமல்ல, மாறாக இது மார்க்கத்துடன் தொடர்புள்ள கேள்வியாகும். பிறகு இது கிலாஃபத் பற்றிய கேள்வி மட்டுமல்ல, மாறாக இது எப்படிப்பட்ட கிலாஃபத் பற்றிய கேள்வி என்றால் அது வாக்களிக்கப்பட்ட கிலாஃபத் ஆகும். இது இல்ஹாம் மற்றும் வஹீயின் மூலம் நிலைநாட்டப்படும் கிலாஃபத் பற்றிய கேள்வியாகும். ஒரு கிலாஃபத் இவ்வாறு இருக்கின்றது, அதாவது அல்லாஹ் மக்கள் மூலமாக கலீஃபாவை தேர்ந்தெடுக்க வைக்கின்றான், பிறகு அதை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். அவர்கள் தமது கிலாஃபத் பற்றி இவ்வாறு கூறுகின்றார்கள், ஆனால் இது அப்படிப்பட்ட கிலாஃபத் அல்ல. முதலாவது கலீஃபா வஃபாத்தான மறுநாள் அஹ்மதியா ஜமாத்தை சார்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து எனது கிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டனர் என்பதால் மட்டும் நான் கலீஃபா அல்ல. மாறாக ஹஜரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹின் கிலாஃபத்திற்கும் முன்னதாக ஹஜரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து இல்ஹாம் பெற்று நான் கலீஃபாவாக ஆகுவேன் என்று கூறியதனாலும் நான் கலீஃபாவாக இருக்கின்றேன். எனவே நான் கலீஃபா அல்ல, மாறாக வாக்களிக்கப்பட்ட கலீஃபாவாக நான் இருக்கின்றேன். நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் அல்ல, ஆனால் எனது குரல் இறைவனின் குரலாகும். இறைவன் ஹஜ்ரத் மஸீமோத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அதை பற்றி தெரிவித்திருந்தான். ஆக இந்த கிலாஃபத்தின் உயர் தகுதியானது இறைவனால் அனுப்பப்பட்டவர் மற்றும் கிலாஃபத் ஆகியவற்றிற்கு நடுவில் உள்ள ஒரு உயர் தகுதியாகும். அஹ்மதியா ஜமாத் இதை வீணாக போக விடும் வகையிலுள்ள சந்தர்ப்பம் அல்ல இது. பிறகு இதன் மூலம் இறைவன் முன்னிலையில் அவர்கள் பெருமை கொள்ள வேண்டும். நபிமார்கள் ஒவ்வொரு நாளும் வருவதில்லை என்ற விஷயம் எவ்வாறு சரியானதாக இருக்கின்றதோ, அவ்வாறே வாக்களிக்கப்பட்ட கலீஃபாவும் ஒவ்வொரு நாளும் வருவதில்லை என்ற விஷயமும் சரியானதாக இருக்கின்றது. பிறகு 30 அல்லது 25 வருடங்களுக்கு முன்னால் இறைவனது நபி இந்த விஷயத்தை எங்களிடம் இவ்வாறு கூறினார் என்று கூறுவதற்கான சந்தர்ப்பமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்காது. இன்றிலிருந்து 30 வருடங்களுக்கு முன்னால் இறைவன் பிரமிருந்து அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர் எங்களிடம் இவ்வாறு கூறினார் என்று கூறுகின்ற அந்த நபரிடம் இருக்கும் ஆன்மீகம் மற்றும் இறைநெருக்கம் தொடர்பான உணர்வு இன்றிலிருந்து 200 வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹ்வின் தூதர் இந்த விஷயத்தை இவ்வாறு கூறினார் என்று கூறுவோரது உள்ளத்தில் எவ்வாறு உருவாக முடியும்? ஏனென்றால் 200 வருடங்களுக்கு பிறகு அதை கூறுவோர் அதை உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் 20 அல்லது 30 வருடங்களுக்கு பிறகு அதை கூறுபவர் அதை உறுதிப்படுத்தவும் முடியும். அந்த காலத்தில் உள்ள விஷயங்களிலிருந்து படிப்பினை பெற்று வருங்காலத்தின் கலீஃபாக்கள் அதனை எடுத்துக் கூறுவர் என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு மக்கள், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தால் அதை பற்றி ஏன் அறிவிப்பு செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் கூறுகின்றார்கள். ஏனென்றால் இந்த அறிவிப்பை அவர்கள் 1944 தான் செய்தார்கள்.
இந்த கேள்விக்கு அவர்கள் இவ்வாறு பதில் கூறுகின்றார்கள், நான் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாவேன் என்று என்னை வாதம் செய்ய வைப்பதற்கு மக்கள் முயற்சிகளை கூட செய்தனர். எதிரிகள் உங்களது சீடர்கள் உங்களை வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி என்று கூறுகின்றனர், ஆனால் சுயமாக நீங்கள் இவ்வாறு வாதம் செய்யவில்லை என்று கூறுகின்றனர். ஆனால் நான் வாதம் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துவிட்டது என்று கேட்கின்றேன். நான் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருந்தால் நான் வாதம் செய்யாமல் இருப்பதன் காரணமாக எனது தகுதியில் எந்த வித்தியாசம் வரப்போவதில்லை. இறை தூதர் அல்லாத ஒருவர் தொடர்பாக செய்யப்படும் முன்னறிவிப்பு இருக்கும் போது அதற்காக வாதம் செய்ய வேண்டும் என்ற தேவையில்லை என்பது எனது கொள்கையாகும். முஜதிதும் இறைவனால் கட்டளையிடப்பட்டவர் அல்ல. பிறகு நான் வாதம் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரயில் வண்டி தொடர்பாக முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள். நான் தான் அந்த ரயில் வண்டி என்று ரயில் வண்டி வாதம் செய்ய வேண்டும் என்பது அவசியமானதா? தஜ்ஜால் பற்றிய முன்னறிவும் இருக்கின்றது, ஆனால் தஜ்ஜால் வாதம் செய்ய வேண்டும் என்பது அவசியமானதா? ஆனால் இறைவனால் அவனது கட்டளைக்கு ஏற்ப அனுப்பப்படுபவர் தொடர்பான முன்னறிவிப்பிற்கு ஏற்ப அவர் வாதம் செய்ய வேண்டியது அவசியமானதாகும். ஆனால் இறை கட்டளை கிடைக்காத ஒருவர் முன்னறிவிப்பு அவரது வருகையின் மூலமாகத்தான் நிறைவேறி இருக்கிறது என்பதை பற்றி அவருக்கு தெரியாமல் இருந்தால் கூட அதனால் எந்த குற்றமும் இல்லை. முஸ்லிம் உம்மத்தில் தோன்றிய முஜதிதுகளின் பட்டியல் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டப்பட்ட பிறகு வெளியிடப்பட்டது. அதில் உள்ளவர்கள் எத்தனை பேர் தான் முஜதித் என்று வாதம் செய்தனர்? நானே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு அவுரங்கசீப் கூட தனது காலத்தில் தோன்றிய முஜதிதாக தெரிகின்றார் என்று கூறியதை கேட்டுள்ளேன். ஆனால் அவர் அத்தகைய ஒரு வாதத்தை செய்தாரா? உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் முஜதித் என்று கூறப்படுகிறது, ஆனால் அவர் அத்தகைய ஒரு வாதத்தை செய்துள்ளாரா? எனவே இறை கட்டளை வழங்கப்படாத ஒருவர் வாதம் செய்ய வேண்டும் என்பது அவசியமானதல்ல. இறை கட்டளையின் அடிப்படையில் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் அவர்கள் தொடர்பாக உள்ள முன்னறிவிப்புக்கேற்ப வாதம் செய்ய வேண்டும் என்பது அவசியமானதாகும். இறை கட்டளையுடன் அனுப்பப்படாதவர்களின் பணிகளை மட்டுமே பார்க்க வேண்டும். அவர்களது பணிகள் நிறைவடைந்திருப்பது தெரிய வந்தால் பிறகு அவர் வாதம் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கின்றது? இந்நிலையில் அவர் இதனை மறுத்து கொண்டிருந்தாலும் கூட அவரே இந்த முன்னறிவிப்பிற்கு பொருந்துபவர் என்று நாம் கூறுவோம். உமர் பின் அப்துல் அசீஸ் முஜதிதாக இருப்பதை மறுத்து கூறினாலும் கூட அவர் தனது காலத்தில் முஜதித் ஆவார் என்று நம்மால் கூற முடியும். ஏனென்றால் முஜதிதாக இருப்பவருக்கு எந்த ஒரு வாதம் செய்ய வேண்டிய தேவையில்லை. இறை கட்டளையின்படி வந்துள்ள முஜதிதுகள் மட்டுமே வாதம் செய்ய வேண்டும் என்பது அவசியமாகும். இறை கட்டளையின்படி வராத ஒருவர் தனது காலத்தில் வீழ்ந்து கொண்டிருந்த இஸ்லாத்தை விடாமல் அதை நிறுத்திவிட்டால், எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து அதை காப்பாற்றிவிட்டால் அவருக்கு முஜதிது என்பது தெரியாமல் இருந்தாலும் கூட அவரை நாம் முஜதித் என்றே கூற முடியும். இறை கட்டளையின்படி தோன்றிய முஜதித் யார் என்றால் அவர் வாதம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாதம் செய்துள்ளார்கள். எனவே என் தரப்பில் இருந்தும் நான் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருக்கின்றேன் என்று வாதம் செய்ய வேண்டும் என்ற தேவையும் இல்லை. எதிரிகள் கூறுகின்ற இந்த விஷயங்களினால் பதற்றமடைய வேண்டிய எந்த தேவையும் இல்லை. இதில் இழிவடைகின்ற எந்த விஷயமும் இல்லை. இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற கண்ணியம்தான் அசல் கண்ணியமாகும். உலகின் பார்வையில் அந்த மனிதர் இழிவானவராக கருதப்பட்டாலும் சரியே, அவர் இறைவன் கூறியுள்ள வழியை சென்றால் அவனது முன்னிலையில் நிச்சயமாக அவர் கண்ணியத்திற்குரியவராக இருப்பார். ஆனால் ஒரு நபர் பொய்யின் ஆதரவுடன் தவறாக தான் செய்த அந்த வாதத்தை நிரூபித்து விட்டாலும் கூட தனது சுறுசுறுப்பு மற்றும் தந்திரங்கள் மூலம் மக்களுக்கிடையில் வெற்றி பெற்றவராக திகழ்ந்தாலும் இறைவனது சன்னிதானத்தில் அவர் கண்ணியத்தை பெற முடியாது. எவருக்கு இறைவனின் சன்னிதானத்தில் கண்ணியம் கிடைக்கவில்லையோ அவர் வெளிப்படையான முறையில் எவ்வளவு கண்ணியத்திற்குரியவராக கருதப்பட்டாலும் அவர் சிலவற்றை இழக்கத்தான் செய்துள்ளார். அவர் எதையுமே பெறவில்லை. ஒரு நாள் அவர் இழிவினை அடைவார். பிறகு 1944 அவர்கள் வாதம் செய்து தான் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதியாக இருப்பதாக அறிவிப்பு செய்தார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், நான் ஜமாத்தில் உள்ள நண்பர்கள் இந்த முன்னறிவிப்பையும் இதே போன்ற மற்ற முன்னறிவிப்புகளையும் மீண்டும் மீண்டும் எனக்கு முன்னால் எடுத்து வைத்தனர். அவை எனக்கு பொருந்துகிறது என்பதை நான் வெளிப்படுத்தி கூற வேண்டும் என்று என்னை வற்புறுத்தினர். இது பற்றி ஏற்கனவே முதலில் கூறப்பட்டு விட்டது. ஆனால் நான் அவர்களிடம் எப்போதும் இதைத்தான் கூறி வந்துள்ளேன். முன்னறிவிப்பானது தனக்கு பொருந்துவோரை தானே வெளிப்படுத்துகின்றது. இந்த முன்னறிவிப்புகள் என்னை பற்றியதாக இருந்தால் பிறகு காலம் இந்த முன்னறிவிப்புகளுக்கு பொருந்தக்கூடியவர் நான் தான் என்று தானாகவே சாட்சி கூறிவிடும். அந்த முன்னறிவிப்புகள் என்னுடன் தொடர்பில்லாதவையாக இருந்தால் காலத்தின் சாட்சியம் எனக்கு எதிராக இருக்கும். இரண்டு நிலைகளிலும் எனக்கு எதுவும் கூற வேண்டிய தேவையில்லை. இந்த முன்னறிவிப்புகள் என்னை பற்றியதாக இல்லாமல் இருந்தால் அவை
என்னை பற்றி தான் கூறப்பட்டுள்ளது என்று கூறி நான் ஏன் பாவியாக ஆக வேண்டும்? அவை என்னை பற்றியதாக இருந்தால் நான் அவசரப்பட வேண்டிய தேவை என்ன வந்துவிட்டது? காலம் தானாகவே அதை வெளிப்படுத்திவிடும். சுருக்கமாக இறைவனின் இல்ஹாமில் குறிப்பிட்டிருப்பது போன்று வரவேண்டிய இவர்தான் என்று அவர்கள் கூறுவர். மற்றவரது வழியை நாம் ஏன் பார்க்க வேண்டும்? உலகம் இந்த கேள்வியை எத்தனை முறை எழுப்பினாலும் சரியே, இதில் ஒரு நீண்ட காலம் கழிந்துவிட்டது. எனவே இந்த நீண்ட காலகட்டம் பற்றியும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இல்ஹாமில் செய்தி இருக்கின்றது. உதாரணமாக ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர்கள், நீங்கள் எந்த அளவு யூசுஃபை பற்றி இத்தகைய விஷயங்களை கூறிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் மரணத்திற்கு அருகில் செல்லும் வரை இவற்றை நீங்கள் கூறிக்கொண்டேதான் இருப்பீர்கள் அல்லது நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று கூறினார்கள். இதே இல்ஹாம் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வந்தது. யூசுஃபின் நறுமணம் எனக்கு வருகின்றது என்ற ஒரு இல்ஹாம் இருப்பது இறைவனது நாட்டத்திற்கேற்ப இந்த விஷயம் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகுதான் வெளிப்படும் என்பதை தெரிவிக்கின்றது. இந்த முன்னறிவிப்புகள் தொடர்பாக எனது மரணம் நெருங்கும் நேரம் வரையில் அவை பற்றிய அறிவு, அதாவது அவை என்னை பற்றியே கூறப்பட்டுள்ளன என்ற அறிவு எனக்கு வழங்கப்படாமல் இருந்தாலும் கூட சம்பவங்கள் தாமாகவே அதை வெளிப்படுத்திவிடும் என்பதில் எனக்கு உறுதி இருக்கின்றது. இந்த முன்னறிவிப்புகள் எனது காலத்தில் எனது கைகள் மூலம் நிறைவேறி இருப்பதால் நானே அதற்கு பொருந்தக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று கூறினால் அதில் எந்த குற்றமும் இல்லை. ஏதாவது ஒரு கஷ்பு அல்லது இல்ஹாம் இதற்கு ஆதரவாக இருப்பது ஒரு அதிகப்படியான விஷயமாகும். ஆனால் இறைவன் தனது நாட்டத்திற்கேற்ப இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி எனக்கு தன் தரப்பிலிருந்து முஸ்லிம் மௌதுடன் தொடர்புள்ள முன்னறிவிப்புகள் என்னை பற்றியதாகும் என்ற அறிவையும் எனக்கு வழங்கிவிட்டான். எனவே நான் இன்று முதல் முறையாக அந்த எல்லா முன்னறிவிப்புகளையும் கொண்டு வர வைத்து இந்த முன்னறிவிப்புகளின் உண்மை நிலையை புரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவற்றை படித்தேன். அவற்றில் அல்லாஹ் என்னென்ன கூறியுள்ளான் என்பதை நான் பார்க்க விரும்பினேன். நமது ஜமாத்தில் உள்ள நண்பர்கள் இந்த முன்னறிவிப்புகளை என்னுடன் தொடர்புபடுத்தி கூறி வந்ததால் எப்போதும் நான் இந்த முன்னறிவிப்புகளை கவனத்துடன் படிப்பதிலிருந்தும் என்னை தவிர்த்து கொண்டேன். தவறான எண்ணம் நிலை பெற்றுவிடக்கூடாது என்று நான் அஞ்சினேன். ஆனால் இன்று நான் முதல் முறையாக அந்த எல்லா முன்னறிவிப்புகளையும் படித்தேன். இப்போது நான் இந்த முன்னறிவிப்புகளை படித்த பிறகு நான் இறைவனது அருளால் இறைவன் இந்த முன்னறிவிப்பை என் மூலமாகத்தான் நிறைவேற்றியுள்ளான் என்பதை உறுதியாகவும் முழுமையான நம்பிக்கையுடனும் என்னால் கூற முடியும். இது பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்று அவர்கள் கூறிய ஒரு காலம் இருந்தது. பிறகு அந்த காலம் வந்தது. அப்போது இறைவன் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக, நீங்களே அந்த வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி, எனவே இதை பற்றி அறிவிப்பு செய்யுங்கள் என்று இதை பற்றி அறிவை அவர்களுக்கு திறந்து தந்த பிறகு அவர்கள் இதை பற்றி ஆட்சேபனை செய்பவர்கள் மற்றும் இதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பவர்கள் ஆகியோருக்கு இது பற்றி திறந்த சவாலை விடுத்தவாறு இவ்வாறு கூறினார்கள். நான் கூறுகின்றேன், இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், நான் தான் வாக்களிக்கப்பட்ட சீர்திருத்தவாதி தொடர்பான முன்னறிவிப்பிற்கு பொருந்தக்கூடியவனாக இருக்கின்றேன். என்னையே இறைவன் இந்த முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப இருப்பவனாக ஆக்கியுள்ளான். அவற்றை வரவேண்டிய ஒரு வாக்களிக்கப்பட்ட நபர் தொடர்பாக மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருந்தார்கள், எவர் நான் என் தரப்பிலிருந்து இட்டுக்கட்டி பொய்யாக இதனை கூறியிருப்பதாக கருதுகின்றாரோ அல்லது நான் இது பற்றி பொய்யான விஷயத்தை கூறியிருப்பதாக கருதுகின்றாரோ அவர் வரட்டும். இந்த விவகாரம் தொடர்பாக அவர் என்னுடன் முபாகலா செய்யட்டும் அல்லது தண்டனை மூலமாக பிடிக்கின்ற அந்த இறைவன் மீது ஆணையிட்டு நான் இவ்விஷயத்தில் பொய் கூறியிருப்பதாக இறைவன் என்னிடம் கூறியுள்ளான் என்று கூறட்டும். பிறகு இறைவன் தானாகவே தனது வானத்து அடையாளங்கள் மூலம் யார் உண்மையாளர் யார் பொய்யர் என்பதற்கான தீர்ப்பை வழங்கிவிடுவான். பிறகு முன்னறிவிப்புகளின் சில பகுதிகள் இருக்கின்றன. அவற்றை பற்றிய சில விஷயங்களை கூறுகின்றேன். முன்னறிவிப்பில் ஒரு பகுதியில் அவர் வெளிப்படையான அறிவுகளால் நிரப்பப்படுவார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. முழு இல்ஹாம் அவர் வெளிப்படையான மற்றும் அந்தரங்கமான அறிவுகளால் நிரப்பப்படுவார் என்பதாகும். இதன் ஒரு பகுதியை, அதாவது அவர் வெளிப்படையான அறிவுகளால் நிரப்பப்படுவார் என்பதை பற்றி மட்டும் ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். இந்த முன்னறிவிப்பின் கருத்து இதுவாகும், அதாவது அவர் வெளிப்படையான அறிவை கற்க மாட்டார், மாறாக அல்லாஹ்விடமிருந்து இந்த அறிவு அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படும். அவர் வெளிப்படையான அறிவில் மிகுந்த திறமை பெற்றவராக விளங்குவார் என்று இங்கு கூறப்படவில்லை என்ற விஷயத்தை இங்கு நினைவில் வைக்க வேண்டும். மாறாக அவர் வெளிப்படையான அறிவால் நிரப்பப்படுவார் என்பதே அதன் சொற்களாகும். இதற்கு வேறொரு சக்தி அவருக்கு இந்த வெளிப்படையான அறிவை கற்றுக் கொடுக்கும் என்றே பொருள். இதில் அவரது முயற்சி உழைப்பு ஆகியவற்றிற்கு எந்த பங்கும் இருக்காது. இங்கு வெளிப்படையான அறிவு என்பது கணக்கு மற்றும் விஞ்ஞானம் போன்ற அறிவு அல்ல. ஏனென்றால் இங்கு நிரப்பப்படுவார் என்ற சொற்கள் இருக்கின்றன.
அது இறைவன்புறமிருந்து அவருக்கு இந்த அறிவு கற்றுக் கொடுக்கப்படும் என்பதை வெளிப்படுத்துகின்றது. இறைவன்புறமிருந்து விஞ்ஞானம், கணக்கு, புவியியல் போன்ற அறிவுகள் கற்றுத்தரப்படுவதில்லை. மாறாக மார்க்கம் மற்றும் குர்ஆன் கற்றுத்தரப்படுகிறது. எனவே அவர் வெளிப்படையான அறிவால் நிரப்பப்படுவார் என்ற முன்னறிவிப்பின் இந்த சொற்களில் அவருக்கு இறைவன்புறமிருந்து மார்க்க அறிவும் திருக்குர்ஆன் அறிவும் கற்றுத்தரப்படும் என்ற கருத்தே கூறப்பட்டிருக்கின்றது. இறைவன் சுயமே அவரது ஆசிரியராக இருப்பான். கூறுகின்றார்கள், எனக்கு கல்வி எந்த வகையில் புகட்டப்பட்டது என்றால், நான் கல்வி கற்பதில் மனிதரின் கைகள் செயல்படவில்லை என்பதை அது வெளிப்படுத்துகின்றது. எனது ஆசிரியர்களில் சிலர் இன்று உயிருடன் இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். எனது கல்வி தொடர்பாக என் மீது எல்லோரை விட அதிகமாக அக்கறை காட்டி எனக்கு பேருபகாரம் செய்தது அதற்கு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஆவார்கள். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹு தஆலா தனது மலக்குகள் மூலம் எனக்கு திருக்குர்ஆன் அறிவை வழங்கினான். எனக்குள் அவன் எத்தகைய திறமையை உருவாக்கிவிட்டான் என்றால், ஒருவருக்கு கருவூலத்தின் சாவி கிடைத்தது போன்று அது இருந்தது. இவ்வாறு எனக்கு திருக்குர்ஆன் அறிவின் சாவி கிடைத்து விட்டது. உலகில் உள்ள எந்த ஒரு ஆலிமும் எனக்கு முன்னால் வந்து நான் அவரிடம் திருக்குர்ஆனின் சிறப்பை வெளிப்படுத்த முடியாத நிலை ஒருபோதும் எனக்கு இருக்காது. அப்போது லாகூரில் அவர்கள் சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கூறினார்கள், இது லாகூரின் நகரமாகும். இங்கு பல்கலைக்கழகம் இருக்கின்றது. பல கல்லூரிகளும் இங்கு திறக்கப்பட்டுள்ளது. பெரும் பெரும் அறிவுகளில் திறமை பெற்றவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்றனர். இவர்கள் எல்லோரிடமும் நான் கூறுகின்றேன், உலகில் எந்த ஒரு அறிவின் திறமை பெற்றவராக இருக்கின்ற ஒருவர் என் முன்னால் வந்தாலும், உலகில் உள்ள எந்த ஒரு பேராசிரியர் என் முன்னால் வந்தாலும், உலகில் உள்ள எந்த ஒரு விஞ்ஞானி என் முன்னால் வந்தாலும், மேலும் அவர்கள் தங்களது ஞானங்கள் மூலமாக திருக்குர்ஆன் மீது தாக்குதல் நடத்தி பார்க்கட்டும். என்னால் இறைவனது அருளால் அவருக்கு எத்தகைய பதிலை கொடுக்க முடியும் என்றால், அவரது ஆட்சேபனைக்கான மறுப்பு கூறப்பட்டு விட்டது என்பதை உலகம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும். நான் இறைவனது வார்த்தைகளிலிருந்து அவருக்கு பதில் கூறுவேன் என்று நான் வாதம் செய்கின்றேன். நான் இறைவனின் வார்த்தைகளிலிருந்து அவருக்கு பதில் கூறுவேன் என்று நான் வாதம் செய்கின்றேன். திருக்குர்ஆனின் வசனங்கள் மூலமாக அவரது ஆட்சேபனைகளை நான் மறுத்து விடுவேன். அவர்கள் அகமதியத்தின் தூது செய்தி என்ற ஒரு கட்டுரையை எழுதினார்கள். அகமதியத் என்றால் என்ன என்று அகமதியத் தொடர்பாக கேள்வி கேட்பவர்களுக்கு அவர்கள் விளக்கமளித்தவாறு இந்த கட்டுரையில் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த எழுத்துக்களை எழுதுபவனாகிய நான் பல அறிவுகளையும் மலக்குகளிடமிருந்து கற்றுள்ளேன். எனக்கு ஒரு முறை ஒரு மலக்கு சூரா ஃபாத்திஹாவின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த சமயத்திலிருந்து இப்போது வரை சூரா ஃபாத்திஹா தொடர்பான எந்த அளவு கருத்துக்கள் எனக்கு திறந்து தரப்பட்டன என்றால் அதற்கு ஒரு எல்லையே இல்லை. எந்த ஒரு மதம் அல்லது சமுதாயத்தை சேர்ந்த மனிதரும் ஆன்மீக ஞானங்கள் தொடர்பாக தன்னிடமுள்ள எல்லா நூல்களிலிருந்தும் எவற்றையெல்லாம் எடுக்க முடியுமோ அவற்றையெல்லாம் எடுத்து வைத்தாலும் அதைவிட அதிகமான கருத்துக்களை சூரா ஃபாத்திஹாவிலிருந்து மட்டும் என்னால் எடுத்து காட்ட முடியும். நீண்ட காலமாக உலகிற்கு நான் இந்த சவாலை விடுத்து வருகின்றேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று வரை எவரும் இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளவில்லை. இறைவனது இருப்பிற்கான ஆதாரம், ஏகத்துவத்திற்கான ஆதாரம், தூதுத்துவத்தின் தேவை, முழுமையான ஷரியத்தின் அடையாளங்கள், மனித இனத்திற்கு இதன் தேவை, துவா, இறைநியதி, மறுமையில் எழுப்பப்படுவது, சொர்க்கம், நரகம் ஆகிய இந்த எல்லா கருத்துக்கள் தொடர்பாகவும் சூரா ஃபாத்திஹாவிலிருந்து எத்தகைய ஒளி கிடைக்கின்றது என்றால் மற்ற நூல்களில் உள்ள நூற்றுக்கணக்கான பக்கங்கள் கூட இத்தகைய ஒளியை மனிதனுக்கு வழங்க முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், கிலாஃபத் பொறுப்பை ஏற்ற பிறகு அல்லாஹ் எனக்கு திருக்குர்ஆனின் அறிவை எந்த அளவு அதிகமாக திறந்து தந்தான் என்றால், மறுமை நாள் வரை முஸ்லிம் சமுதாயம் எனது நூல்களை படித்து அதிலிருந்து பயன்பெற வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கின்றது. என் மூலமாக முழுமையான விளக்கத்துடன் எனக்கு திறந்து தரப்படாத எந்த இஸ்லாமிய விவகாரம் இருக்கின்றது? நபித்துவம் பற்றிய விஷயம், குஃப்ர் அதாவது நிராகரிப்பு பற்றிய விஷயம், கிலாஃபத் தொடர்பான விஷயம், இறை நீதி தொடர்பான விஷயம், திருக்குர்ஆனின் முக்கிய விஷயங்கள் தொடர்பான ஞானம் திறந்து தரப்படுவது, இஸ்லாமிய பொருளாதாரம், இஸ்லாமிய அரசியல், இஸ்லாமிய சமூக வாழ்க்கை போன்ற விஷயங்கள் தொடர்பாக கடந்த 1300 வருடங்களாக எந்த ஒரு விரிவான கட்டுரைகளும் இல்லாமல் இருந்தன. எனக்கு இறைவன் இந்த மார்க்க தொண்டிற்கான நல்வாய்ப்பு வழங்கியிருந்தான். அல்லாஹ் என் மூலமாக இந்த கருத்து தொடர்பான திருக்குர்ஆன் ஞானங்களை திறந்து தந்தான். இவற்றை நண்பர்கள் மற்றும் எதிரிகளான அனைவரும் காப்பி அடிக்கின்றனர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எனக்கு எதிராக லட்சக்கணக்கான ஏச்சு பேச்சுகளை ஒருவர் கூறட்டும், லட்சக்கணக்கான தீய சொற்களை கூறட்டும், எந்த நபர் இஸ்லாத்தின் போதனைகளை உலகில் பரப்புவாரோ அவர் என்னிடமிருந்து எந்நிலையிலும் உதவியை பெற வேண்டியது இருக்கும். அவர் எனது பேருபகாரத்திலிருந்து ஒருபோதும் வெளியே செல்ல முடியாது. அவர் லாகூரியாக இருந்தாலும் சரி, மிஸ்ரிகளாக இருந்தாலும் சரி,
அவளது சந்ததிகள் எப்போது மார்க்கத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் எனது நூல்களை படித்து அவற்றிலிருந்து பலனை பெறும் கட்டாயத்திற்கு ஆளாகுவர். இன்னும் சொல்வதென்றால் எவ்வித பெருமையும் கொள்ளாமல் இது தொடர்பாக எல்லா கலிஃபாக்களையும் விட அதிகமான கருத்துக்கள் என் மூலமாகத்தான் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றன என்று நான் கூற முடியும். என்னை இந்த மக்கள் என்ன கூறினாலும், எவ்வளவுதான் இயேசு பேசினாலும், அவர்களின் கைகளில் திருக்குரான் அறிவு கிடைக்கும் என்றால் அது என் மூலமாகத்தான் கிடைக்கும். அதாவது, அறிவற்றவர்களே, உங்களது மடிகளில் நீங்கள் எவற்றையெல்லாம் நிரப்புகின்றீர்களோ அவற்றை நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுள்ளீர்கள். பிறகு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அவரை எதிர்க்கின்றீர்கள் என்று கூறும் கட்டாயத்திற்கு உலகம் ஆளாகிவிடும். மிக நீளமானதாக ஆகிவிட்டதால் சில விஷயங்களை விட்டு விடுகின்றேன். அன்னாரது ஆசிரியர் ஒருவர் இருந்தார். அவர் முஸ்லிம் மௌதின் தர்சில் கலந்து கொள்வார். ஆனால் அவரது மற்ற நண்பர்களது தர்சில் அவர் கலந்து கொள்ளாமல் இருந்தார். அவரிடம் எனக்கு முக்கிய கருத்துகள் கிடைப்பதில்லை என்று கூறுவார். இதுவே சுருக்கமான விவரமாகும். பிறகு அவர்கள் கூறுகின்றார்கள், 1907 முதல் முறையாக நான் பொதுக்கூட்டத்தில் பேசினேன். அது ஆண்டு மாநாட்டின் சந்தர்ப்பமாகும். பல மக்களும் அங்கு ஒன்று கூடியிருந்தனர். அது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களும் இருந்தார்கள். நான் சூரா லுக்மானின் 2 ருக்குவை ஓதினேன். பிறகு அதன் விளக்கத்தை கூறினேன். அப்போது எனது நிலை எவ்வாறு இருந்தது என்றால், நான் இதற்கு முன்னர் பொதுக்கூட்டங்களில் சொற்பொழிவு நிகழ்த்தியதே இல்லை. எனக்கு அப்போது 18 வயது இருக்கும். அப்போது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அங்கு இருந்தார்கள். அஞ்சுமணியின் உறுப்பினர்களும் அங்கிருந்தார்கள். இன்னும் பல நண்பர்களும் அங்கிருந்தார்கள். இதனால் நான் சொற்பொழிவுக்காக நின்ற போது எனது கண்ணுக்கு முன்னால் இருள் படர்ந்து விட்டது. அப்போது எனக்கு முன்னால் யார் இருக்கின்றார்கள், யார் இல்லை என்று எனக்கு எதுவும் தெரியாது. சொற்பொழிவு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் வரை நிகழ்த்தப்பட்டது. நான் சொற்பொழிவை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்ததும் எனக்கு நினைவில் இருக்கின்றது, அப்போது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் எழுந்து நின்றவாறு, மியா, நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எத்தகைய சிறந்த சொற்பொழிவை நிகழ்த்தினீர்கள் என்றால், நான் உங்களை மகிழ்விப்பதற்காக மட்டும் இதனை கூறவில்லை. நான் உங்களுக்கு உறுதியாக ஒன்றை கூறுகின்றேன். நான் அதிகமாக படிக்கக்கூடியவன். நான் பெரும் தஃசீர்களை படித்துள்ளேன். ஆனால் நானும் கூட நீங்கள் கொடுத்த திருக்குரான் விளக்க உரையிலிருந்து அதற்கு முன்புள்ள விளக்க உரைகள் இல்லாத, மேலும் இன்னும் சொல்வதென்றால், எனக்கு இதற்கு முன்னால் தெரியாமலே இருந்த பல கருத்துக்களையும் நான் உங்களது விளக்கத்தை கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று கூறினார்கள். இது முழுக்க இறைவனின் அருளாகும். உண்மை என்னவென்றால், அந்த நேரம் வரை எனது வாசிக்கும் பழக்கம் விரிவானதாக இருக்கவில்லை. அவ்வாறு திருக்குரான் உள்ள கருத்துக்களை அதிகமான நேரம் சிந்திக்கின்ற அந்த காலகட்டத்தையும் நான் கடந்திருக்கவில்லை. பிறகும் கூட அல்லாஹ் எனது நாவால் எத்தகைய ஞானங்களை கூற வைத்தான் என்றால் அவை இதற்கு முன் கூறப்படவில்லை. அவர் அந்தரங்கமான அறிவால் நிரப்பப்படுவார் என்ற முன்னறிவை பற்றி கூறுகின்றார்கள். அந்தரங்க அறிவு என்பது சிறப்பான முறையில் அல்லாஹ்வுடன் மட்டும் தொடர்புள்ள அறிவுகளாகும். அதாவது அவை மறைவான செய்திகளாகும். அதனை அவன் தனது அடியார்களில் எவருக்கு அவன் இந்த உலகில் ஒரு சிறப்பான தொண்டை ஒப்படைத்துள்ளானோ அவருக்கு வழங்குகின்றான். அதன் மூலம் இறைவனுடன் அவருக்கு இருக்கும் தொடர்பு தெரிய வரும். அவற்றின் மூலமாக மக்களது ஈமானை புதுப்பிக்க முடியும். ஆக இந்த அம்சத்திலும் அல்லாஹ் என் மீது சிறப்பாக அருள் புரிந்துள்ளான். நூற்றுக்கணக்கான கனவுகளும் இல்ஹாம்களும் எனக்கு வந்துள்ளன. அவற்றில் மறைவான செய்திகள் இருந்தன. அவர்கள் கூறுகின்றார்கள், மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவளது வாழ்நாளிலேயே கிலாஃபத் பற்றிய எண்ணமே மூளையில் உருவாகாத அந்த சமயத்தில் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து இந்த இல்ஹாம் அனுப்பப்பட்டது. இன்னல்லதீன தபஊக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. அதாவது, எவர்கள் உம்மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் உமக்கு எதிராக இருக்கின்ற அந்த மக்களை விட மறுமை நாள் வரை மேலோங்கி இருப்பர் என்ற இந்த இல்ஹாமை நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினேன். அவர்கள் அதை எழுதி கொண்டார்கள். இது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக திருக்குரானில் வருகின்ற அதே வசனமே ஆகும். ஆனால் அங்குள்ள சொற்கள் இவையாகும். வஜாயிலுல்லதீன தபஊக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா. அதாவது, உம்மை ஏற்றுக்கொள்பவர்களை உம்மை நிராகரிப்பவர்களை விட மறுமை நாள் வரை நான் மேலோங்க செய்வேன் என்று வந்துள்ளது. எனக்கு வந்த இல்ஹாமில் இன்னல்லதீன தபஊக ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா என்று கூறப்பட்டிருக்கின்றது. இது முன்னர் கூறப்பட்டதை விட மிகவும் வலியுறுத்தி கூறப்பட்ட விஷயமாகும். அதாவது, நான் என் இருப்பின் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், நான் நிச்சயமாக உன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உன்னை நிராகரிப்பவர்கள் மீது மறுமை நாள் வரை வெற்றியை வழங்குவேன். நான் கூறியிருப்பது போன்று இந்த இல்ஹாமை நான் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் கூறினேன். அவர்கள் அதனை எழுதி கொண்டார்கள். நான் மிக நீண்ட காலமாக
இந்த இல்ஹாமை நண்பர்களுக்கு கூறி வந்துள்ளேன். இதன் விளைவாக எவ்வாறெல்லாம் எனக்கு எதிர்ப்பு இருந்து வந்தது, ஆனால் அல்லாஹ் எனக்கு வெற்றியை வழங்கினான் என்பதையும் நான் கூறியிருக்கின்றேன். பையத் செய்யாதவர்கள் அதற்கு முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் காலத்தில் ஒரு சிறுவருக்காக ஜமாத்தை அளிப்பதற்கான முயற்சி செய்யப்பட்டு வருகிறது என்று கூறி அதை பரப்பி வந்தனர். அந்த பிரச்சாரம் முற்றிலும் தாக்கமற்றதாக நிரூபிக்கப்பட்டது. நான் இந்த விஷயத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாத நிலையில் இருந்தேன். ஒருமுறை நான் பள்ளிவாசலுடன் முற்றிலும் ஒட்டியிருந்த ஹதரத் அம்மாஜான் அவர்களது அறையில் சுபூ தொழுகைக்காக காத்திருந்தவாறு இங்குமங்கும் உலாவிக் கொண்டிருந்தேன். பள்ளிவாசலிருந்து மக்களது உரத்த குரல்கள் என்னை வந்தடைய ஆரம்பித்தன. அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக சண்டை போட்டுக் கொண்டிருப்பது தெரிய வந்தது. அவற்றில் நான் அடையாளம் கண்டுகொண்ட ஒரே ஒரு குரல் ஷேக் ரஹமத்துல்லா சாஹிபுடையதாகும். அவர்கள் மிகவும் உணர்வுடன் தக்வாவை மேற்கொள்ள வேண்டும், இறைவன் மீதுள்ள அச்சத்தை உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். ஒரு சிறுவனை முன்னே நிறுத்தியவாறு ஜமாத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு சிறுவனுக்காக இந்த அனைத்து குழப்பங்களையும் ஏற்படுத்தியுள்ளனர் என்று அவர்கள் கூறுவதை நான் கேட்டேன். அப்போது இந்த விஷயங்களை எந்த அளவு நான் அறியாதவனாக இருந்தேன் என்றால் எனக்கு அவர்களது இந்த விஷயத்தை கேட்டுவிட்டு மிகவும் கடுமையான வியப்பு ஏற்பட்டது. எந்த சிறுவனை பற்றி இந்த சொற்கள் கூறப்படுகிறது, அந்த சிறுவன் யார் என்று அறிவதற்காக நான் வெளியில் வந்து ஷேக் யாகூப் அலி சாஹிபிடம் என்று நினைக்கின்றேன். அவரிடம் இன்று பள்ளிவாசலில் என்ன கூச்சல் நிலவியது, ஒரு சிறுவனுக்காக இந்த எல்லா குழப்பங்களும் செய்யப்படுகின்றன என்று ஷேக் ரஹமத்துல்லா சாஹிப் அவர்கள் என்ன கூறிக்கொண்டிருக்கின்றார்கள், ஷேக் சாஹிப் சைகையாக சுட்டிக்காட்டியவாறு கூறுகின்ற அந்த சிறுவன் யார் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் சிரித்துக் கொண்டே அந்த சிறுவன் நீங்கள்தான், வேறு யார் என்று கேட்டார்கள். எனக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்த உதாரணம் எவ்வாறானதாக இருந்தது என்றால், ஒரு குருடரும் பார்வையுள்ள ஒருவரும் சாப்பிடுவதற்காக அமர்ந்தனர். குருடர் எனக்கோ பார்வை தெரியாது, இவருக்கோ எல்லாமே தெரியும், எனவே நிச்சயமாக இவர் என்னை விட அதிகமாக சாப்பிடுவோராக இருப்பார் என்று நினைத்தார். இந்த நினைப்பு வந்ததும் அவர் விரைவாக சாப்பிட ஆரம்பித்தார். பிறகு அந்த குருடருக்கு எனது இந்த செயலையும் இவர் பார்த்திருப்பார் என்ற எண்ணம் வந்தது. இதனால் அவரும் விரைவாக சாப்பிட ஆரம்பித்திருக்கலாம், நான் என்ன செய்வேன் என்று நினைத்து அந்த குருடர் தனது இரு கைகளாலும் சாப்பிட ஆரம்பித்தார். பிறகு இதையும் இவர் பார்த்திருப்பார், இதனால் அவரும் தனது இரு கைகளாலும் சாப்பிட ஆரம்பித்திருப்பார். நான் இப்போது அதிகமாக எப்படி சாப்பிடுவேன் என்று அவர் நினைத்தார். இந்த நினைப்பு வந்ததும் அவர் ஒரு கையால் சாப்பிட்டவாறு மற்ற கையால் சோறை தனது பைகளில் போட ஆரம்பித்தார். பிறகு அவருக்கு எனது இந்த செயலையும் அவர் பார்த்திருப்பார், அவரும் நான் செய்தது போன்றே செய்ய ஆரம்பித்திருப்பார் என்ற நினைப்பு வந்தது. இந்த நினைப்பு வந்ததும் அவர் அந்த பெரிய தட்டை தூக்கியவாறு, இப்போது எனது பங்கு மட்டும்தான் எஞ்சியிருக்கின்றது, நீ உனது பங்கை ஏற்கனவே எடுத்து விட்டாய் என்று கூறினார். மற்ற நபரது நிலைமை என்னவென்றால், அவரோ ஒரு கவளத்தை கூட சாப்பிடவில்லை. அவர் இந்த பார்வையற்றவரின் இந்த செயலை கண்டு இவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து மனதளவில் சிரித்துக் கொண்டிருந்தார். இதுதான் எனக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள நிலைமையாகும். சில நேரங்களில் அவர்கள் அந்த குருடரை போல அவர் இப்போது இவ்வாறு செய்து கொண்டிருப்பார், இவ்வாறு ஜமாத்தில் உள்ளவர்களை வழிதவர செல்ல வைப்பதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருப்பார் என்றெல்லாம் எண்ணுகின்றனர். ஆனால் எனக்கு எதிராக என்ன நிகழ்கின்றது, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தது. நான் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. நிலைமைகளை பற்றி எந்த அளவு ஒன்றும் தெரியாதவனாக நான் இருந்தேன் என்றால், வேறொரு சிறுவரை பற்றி தான் இவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று நான் கருதி வந்தேன். ஆனால் இந்த சமயத்தில் இந்த மக்களுக்கு பிறர் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை இருந்தும் கூட, மேலும் ஜமாத்தில் அவர்களுக்கு சிறப்பான முறையில் தாக்கம் இருந்தது என்றாலும், அல்லாஹ் அவர்களது எல்லா பிரச்சாரத்தையும் தாக்கமற்றதாக ஆக்கினான். மேலும் எனக்கு அவன் வெற்றியை வழங்கினான். பிறகு அவர் 3ஐ 4 ஆக்குவார் என்ற முன்னறிவிப்பு தொடர்பாக முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அவர் 3ஐ 4 ஆக்குவார் என்ற அடையாளம் எனக்கு பொருந்தவில்லை என்று அவர்கள் கூறுவதும் சரியல்ல. நான் இறைவனின் அருளால் பல வகையில் 3ஐ 4ஆக ஆக்குவோராக இருக்கின்றேன். முதலாவதாக எனக்கு முன்னதாக மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப், மிர்சா ஃபதுல் அஹமது சாஹிப் மற்றும் முதலாவது பஷீர் ஆகியோர் பிறந்தனர். 4ஆவதாக நான் பிறந்தேன். இரண்டாவதாக எனக்கு பிறகு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 மகன்கள் பிறந்தனர். இவ்வாறு அந்த 3ஐ நான் 4ஆக ஆக்கியுள்ளேன். அதாவது மிர்சா முபாரக் அஹமது சாஹிப், மிர்சா ஷரீப் அஹமது சாஹிப், மிர்சா பஷீர் அஹமது ஆகிய 3 பிறந்தனர். 4ஆவதாக நான் இருக்கின்றேன். மூன்றாவதாக இவ்வாறும் நான் 3ஐ 4 ஆக்குவோம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சந்ததிகளில் உயிரோடு இருப்பவர்களில் 3 சகோதரர்களான நாங்கள், அதாவது நான், மிர்சா பஷீர் அஹமது சாஹிப், மிர்சா ஷரீப் அஹமது சாஹிப் ஆகியோர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொண்டவர்களாக இருந்தோம்.
அவர்களை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அவர்களது ஆன்மீக புதல்வர்களாக திகழ்ந்தோம். ஆனால் மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்கள் அன்னாரது ஆன்மீக சந்ததிகள் ஒருவராக இருக்கவில்லை. அவர்களுக்கு முதல் கலிஃபா அவர்கள் மீது ஆழமான பற்று இருந்தது. அவர்கள் மீது இந்த அளவு பற்று இருந்தும் கூட அவர்களது காலத்தில் அவர்கள் அகமதியாகவில்லை. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட ஒரு கனவின் அடிப்படையில் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பதை விதித்திருந்தான் என்பது தெரிய வருகிறது. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் காலத்திலும் அவர்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனது காலகட்டம் வந்தபோது அல்லாஹ் இதற்கான ஏற்பாட்டை எவ்வாறு செய்தார் என்றால் அவர்கள் என் மூலமாக அஹ்மதியத்தில் இணைந்தார்கள். இவ்வாறு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு மகனுக்கு மிகவும் அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் எனது கைகளில் பையத் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்கினான். ஆனால் அவர்களோ எனது மூத்த சகோதரராக இருந்தார்கள். மூத்த அண்ணன் தனது தம்பியிடம் பையத் செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம்தான். பையத்திற்கு பிறகு மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்களே, நான் ஒரு நீண்ட காலகட்டம் வரை பையத் செய்வதிலிருந்தும் என்னை தடுத்துக் கொண்டதற்கான காரணம், நான் பையத் செய்வதாக இருந்தால் ஒன்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் பையத் செய்திருக்க வேண்டும், அல்லது நான் மிகவும் பற்று வைத்திருந்த முதலாவது கலீஃபாவிடம் பையத் செய்திருக்க வேண்டும். எனது தம்பியின் கைகளில் எவ்வாறு நான் பையத் செய்வது என்ற தயக்கமே எனக்கு இருந்து வந்தது. பிறகு ஹஜ்ரத் மிர்சா சுல்தான் அஹமது சாஹிப் அவர்களே கூறுகின்றார்கள், இறுதியில் இந்த பாத்திரத்திலிருந்து எனக்கு குடிக்க வேண்டியதுதான் வந்தது என்று கூறுகின்றார்கள். பிறகு அவர்கள் எனது கைகளில் பையத் செய்தார்கள். இவ்வாறு இறைவன் என்னை 3ஐ 4 ஆக்குவோராக ஆக்கினான். ஏனென்றால் முதலாவதாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது ஆன்மீக சந்ததிகளில் 3 சகோதரர்களான நாங்கள் தான் இருந்து வந்தோம். பிறகு 3லிருந்து நாங்கள் 4வராகிவிட்டோம். முன்னறிவு செய்யப்பட்ட பிறகிலிருந்து 4வது வருடத்தில் நான் பிறந்தேன். இந்த வகையிலும் நான் 3ஐ 4ஆக ஆக்குபவனாக உள்ளேன். 1886ஆம் ஆண்டு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முன்னறிவிப்பை செய்தார்கள். கூறுகின்றார்கள், இந்த வகையிலும் நான் 3ஐ 4 ஆக்குபவனாக இருக்கின்றேன். இறை அறிவிப்பு வந்த பிறகு 4வது வருடம் நான் பிறந்தேன். 1886ஆம் ஆண்டு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இந்த முன்னறிவிப்பை செய்தார்கள். 1889ஆம் ஆண்டு எனது பிறப்பு நிகழ்ந்தது. 1886 ஒன்றாகும், 1887 2ஆகும், 1888 3ஆகும், 1889ஆம் ஆண்டு 4 ஆகும். இந்த வகையில் அவர் 3ஐ 4 ஆக்குவார் என்ற முன்னறிவிப்பில் எனது பிறப்பு பற்றிய முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. 4வது வருடத்தில் அது நிகழும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு நான் 3ஐ 4 ஆக்குபவனாக ஆகியுள்ளேன். அவ்வாறே நடந்தது. இதற்கேற்பவே எனது பிறப்பும் நிகழ்ந்தது. இறைவனின் கம்பீரம் வெளிப்படுவதற்கு காரணமாக அவர் இருப்பார் என்ற முன்னறிவிப்பு பற்றி கூறுகின்றார்கள். 5வது செய்தியாக அவரது வருகை இறைவனது கம்பீரம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த செய்தியும் எனது காலத்தில் நிறைவேறியது. நான் கிலாஃபத் பொறுப்பில் அமர்ந்தவுடனேயே 1வது உலகப் போர் நடைபெற்றது. இப்போது 2வது உலகப் போர் ஆரம்பமாக இருக்கின்றது. அதன் மூலம் உலகில் இறைவனின் கம்பீரம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை இப்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உயிருடன் தான் இருக்கின்றனர். இந்த போர்களை நீங்கள் உங்களது உண்மைக்கான சான்றாக எடுத்துக்கூறுவதாக இருந்தால், இவ்வாறு உயிருள்ள ஒவ்வொருவரும் இதனை தங்களுக்கு ஆதாரமாக எடுத்துக் கூற முடியும் என்று உங்களால் கூற முடியும். இவ்வாறு போர்கள் எனது உண்மைக்கான ஆதாரமாகும் என்றும் கூற முடியும். இது தொடர்பாக எனது பதில் என்னவென்றால், இப்போது உயிருடன் இருக்கின்ற அந்த லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த போர்கள் நிகழும் என்ற செய்தி முன்னரே கூறப்பட்டிருக்கின்றதா? அவ்வாறு முதல்லே இந்த செய்தி கூறப்பட்டிருந்தால் இது உயிருடன் இருக்கின்ற ஒவ்வொரு நபரது அடையாளமாக இருக்க முடியும். இந்த போர்கள் தொடர்பான செய்தி அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்திருந்தால், எவர்களுக்கு இந்த போர்கள் தொடர்பான விளக்கமான விவரம் ஏற்கனவே கூறப்பட்டிருந்ததோ அவர்கள் தொடர்பாக இறைவனது கம்பீரம் அவர் மீது வெளிப்பட்டிருக்கின்றது என்று கூற முடியும். அவர் விரைவாக வளர்ச்சி அடைவார் என்று முன்னறிவிப்பில் கூறப்பட்டிருக்கின்றது. நான் கலிஃபாவான சமயத்தில் எமது கருவூலத்தில் 14 அணாக்கள் மட்டுமே இருந்தது. 18,000 ரூபாய் கடனாக கொடுக்க வேண்டியது இருந்தது. இதுவரை என்றால் எனது கிலாஃபத் காலத்தில் நான் எழுதிய முதலாவது பிரசுரத்தில் அந்த பிரசுரத்தின் தலைப்பே இறைவனின் பணிகளை யாரால் தடுத்து நிறுத்திவிட முடியும் என்பதாகும். அந்த பிரசுரத்தை அச்சடிப்பதற்கு என்னிடம் பணம் இல்லாமல் இருந்தது. அப்போது எங்களது பார்ட்னரிடம் சென்று அவரிடமிருந்த கொஞ்சம் சந்தா பணத்தை நான் கேட்டேன். பள்ளிவாசலுக்காக அவர்கள் அதனை மக்களிடமிருந்து ஒன்று திரட்டியிருந்தார்கள். அந்த தந்தா தொகையிலிருந்தும் 200 ரூபாய் இந்த பிரசுரத்தை அச்சடிப்பதற்காக அவர்கள் வழங்கினார்கள். பிறகு கருவூலத்தில் பணம் வர ஆரம்பிக்கும் போது இந்த 200 ரூபாயும் செலுத்தப்பட்டுவிடும் என்றும் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு 200 ரூபாய் அவரிடமிருந்து கடனாக பெற்று இந்த பிரசுரம் வெளியிடப்பட்டது. அந்த சமயத்தில் ஜமாத்தின் தலைவர்களாக திகழ்ந்த மக்கள் எனக்கு எதிரிகளாக இருந்தனர். மேலும் ஜமாத்தின் கருவூலமும் காலியாக இருந்தது. வெறும் 14 அணாக்கள் மட்டுமே அதில் இருந்தது. ஒரு ரூபாயில் 16 அணாக்கள் இருக்கும்.
ஆக முழுவதுமே ₹1 கூட இருக்கவில்லை என்று தெரிகிறது. இன்றைய கணக்கின் அடிப்படையில் பார்ப்பதாக இருந்தால் 14 அனாக்கள் என்பது 87 அல்லது 88 பைசாக்களாக இருக்கின்றன. அஞ்சுமனுக்கு ஏற்கனவே ₹18,000 கடனாக செலுத்த வேண்டியது இருந்தது. அஞ்சுமனில் இருந்த பெரும்பாலார் என்னை எதிர்ப்பவர்களாகவே இருந்தனர். அஞ்சுமனின் செயலாளரே எனது எதிரியாக இருந்தார். மதரசாவின் தலைமை ஆசிரியரும் எனது எதிரியாக இருந்தார். அப்போது இறைவனின் நாட்டத்திற்கேற்ப இந்த சொற்களை நான் அந்த பிரசுரத்தில் வெளியிட்டிருந்தேன். அதாவது ஜமாத்தின் ஒற்றுமை என்பது எனது கைகள் மூலம் ஏற்பட வேண்டும் என்று இறைவன் நாடியிருக்கின்றான். இறைவனின் இந்த நாட்டத்தை இப்போது எவராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அவர்களுக்கு 2 வழிகள் தான் இருக்கின்றன. ஒன்று, அவர்கள் என்னிடம் பையஸ் செய்தவாறு ஜமாத்தில் பிரிவினையை ஏற்படுத்துவதிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும், அல்லது தமது மன விருப்பங்களுக்கு பின்னால் சென்றவாறு எந்த தூய தோட்டத்தை தூய மக்கள் தமது இரத்தத்தின் கண்ணீர் மூலமாக செழிப்பாக வளர செய்தனரோ அதை அவர்கள் பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். நடக்க வேண்டிய சில சம்பவங்கள் நடந்துவிட்டன. இப்போது ஜமாத்தின் ஒற்றுமையானது ஒரே வழிமுறை மூலமாகத்தான் ஏற்பட முடியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அதாவது எவரை இறைவன் கலிஃபாவாக ஆக்கியுள்ளானோ அவரது கையில் பையஸ் செய்ய வேண்டும். அது அல்லாமல் அவருக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொருவரும் பிரிவினை ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பார். பிறகு நான் எழுதினேன், முழு உலகம் என்னை ஏற்றுக்கொண்டாலும் எனது கிலாஃபத் பெரிதானதாக ஆகப் போவதில்லை. எல்லோருமே என்னை கைவிட்டு விட்டாலும் இறைவன் அவ்வாறு செய்யாமல் இருப்பானாக. எல்லோருமே என்னை கைவிட்டு விட்டாலும் அப்போதும் கூட எனது கிலாஃபத்தில் எந்த வித்தியாசம் ஏற்படாது. எவ்வாறு நபி தனியாக இருக்கும் நிலையிலும் அவருக்கு வெற்றி கிடைக்கின்றதோ அவ்வாறே கலிஃபாவும் தனியாக இருக்கும் நிலையில் கலிஃபாவாகத்தான் அவர் செயல்படுவார். எனவே இறைவனின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்பவர்கள் அருளுக்குரியவர்களாக இருக்கின்றனர். இறைவன் என் மீது வைத்துள்ள சுமை பெரும் சுமையாகும். அவனது உதவி எனக்கு கிடைக்காமல் இருந்தால் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த தூய இறைவன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவன் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வான். சுருக்கமாக சொல்வதென்றால் பல்வேறு வகையான எதிர்ப்புகள் நிகழ்ந்தன. அவை அரசியல் சார்ந்த மற்றும் மார்க்கம் சார்ந்த எதிர்ப்புகளாக இருந்தன. உட்புற எதிர்ப்பும் இருந்தது, வெளிப்புற எதிர்ப்பும் இருந்தது. ஆனால் இறைவன் ஜமாத்தை நான் இன்னும் அதிகமாக முன்னேற்றத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்கான நல்வாய்ப்பை எனக்குத்தான் வழங்கினான். அடுத்து அவர் கைதிகளை விடுவிப்பதற்கு காரணமாக இருப்பார் என்று முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அல்லாஹ் இந்த முன்னறிவிப்பை என் மூலமாக நிறைவேற்றினான். முதலாவதாக என் மூலமாக இறைவன் முஸ்லிம்கள் கவனம் செலுத்தாமல் இருந்த அந்த சமுதாயங்களுக்கு நேர்வழியை காட்டினான். அவை மிகவும் இழிவான வீழ்ச்சியடைந்த நிலையில் இருந்தன. அவர்கள் கைதிகளைப் போன்று வாழ்க்கை நடத்தி வந்தனர். அவர்களிடம் கல்வி இருக்கவில்லை. அவர்களது நாகரிகமும் உயர்வானதாக இருக்கவில்லை. அவரது தர்பியத்திற்கான எந்த ஏற்பாடும் இருக்கவில்லை. உதாரணமாக ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள் இருக்கின்றன. அவற்றை உலகம் தனியாக தூக்கி எறிந்துவிட்டது. அவர்கள் கூலி வேலை செய்பவர்களாகவும் தொண்டு செய்பவர்களாகவும் இருந்து வந்தனர். இப்போது மேற்கு ஆப்பிரிக்காவில் ஒரு பிரதிநிதி உங்களிடம் இப்போது பேசினார். அதாவது ஆண்டு மாநாட்டில் ஒரு மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்த பிரதிநிதி பேசிக் கொண்டிருந்தார். இதையே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த நாட்டை சார்ந்த சிலர் படித்தவர்களாக இருக்கின்றனர். ஆனால் நாட்டின் உட்புற பகுதிகளில் ஆடை கூட அணியாத பெரும்பாலான மக்கள் உள்ளனர். அவர்கள் நிர்வாணமாக அலைந்து கொண்டிருந்தனர். அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளாக இருந்த மக்களிலிருந்து அல்லாஹ்வின் அருளால் என் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தில் இணைந்தனர். அங்கு அதிகமாக கிறிஸ்துவத்தின் போதனை பரவி கொண்டிருந்தது. இப்போதும் சில பகுதிகளில் கிறிஸ்துவர்களின் ஆதிக்கம் இருந்து வருகிறது. ஆனால் எனது வழிகாட்டலுக்கேற்ப இந்த பகுதிகளில் நமது முபல்லிகள் சென்றனர். அவர்கள் இணை வைப்பவர்களாக இருந்த ஆயிரக்கணக்கான மக்களை முஸ்லிம்களாக மாற்றினார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை கிறிஸ்துவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு இழுத்து கொண்டு வந்தனர். இதற்கு கிறிஸ்துவரிடம் எந்த அளவு தாக்கம் ஏற்பட்டது என்றால், இங்கிலாந்தில் பாதிரிகளின் ஒரு மிகப்பெரிய சபை இருந்தது. அதற்கு அரசர்களுக்குரிய உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தது. அது அரசு தரப்பில் இருந்தும் கிறிஸ்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் அதை கண்காணிப்பதற்கும் என்றே நியமிக்கப்பட்டிருந்தது. அது மேற்கு ஆப்பிரிக்காவில் கிறிஸ்துவத்தின் முன்னேற்றத்தில் ஏன் தடை ஏற்பட்டது என்பதை விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு ஒரு கமிஷனை நியமித்தது. இந்த கமிஷன் அந்த சபையிடம் அளித்த அறிக்கையில் பல இடங்களிலும் அகமதியத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றது. மேலும் இந்த ஜமாத் கிறிஸ்துவத்தின் முன்னேற்றத்தை தடுத்து விட்டது என்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது. சுருக்கமாக மேற்கு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளிலும் காட்டுமிராண்டிகளாக இருந்த சமுதாயங்கள் அதிகமாக இஸ்லாத்தை தழுவின. இவ்வாறு அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயங்களுக்கு தப்லீக் செய்வதற்காக சந்தர்ப்பத்தை வழங்கி என்னை இந்த கைதிகளை விடுவிப்பவராக ஆக்கியுள்ளான். அவளது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான நல்வாய்ப்பை எனக்கு வழங்கியுள்ளான். தொடர்ந்து கூறுகின்றார்கள், கைதிகளை விடுவிப்பது என்ற வகையில் காஷ்மீர் சம்பவம் கூட இந்த முன்னறிவிப்பின் உண்மைக்கு ஒரு வலுவான ஆதாரமாக திகழ்கின்றது. இந்த சம்பவங்களை நிதானமாக சிந்திக்கின்ற ஒவ்வொருவரும்
அல்லாஹு தாலா என் மூலமாகத்தான் காஷ்மீரிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாட்டை செய்தான், அவர்களது எதிரிகளை தோல்வியடைய செய்தான் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் எவரும் இருக்க முடியாது. அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த முன்னறிவிப்பில் 2 மிகப்பெரிய முக்கிய அம்சங்கள் உள்ளன. முதலாவதாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து நான் உனது பெயரை பூமியின் எல்லை வரை எட்ட வைப்பேன் என்ற செய்தி தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது வெறுமனே மகன் பிறப்பதால் மட்டும் அவர்களது பெயர் பூமியின் எல்லை வரை சென்றடைந்து விட முடியாது. முழு உலகிலும் பிரபலமடையும் வகையில் உள்ள பணிகள் அவர்கள் மூலமாக நடைபெறுவதை இந்த முன்னறிவிப்பு கூறுகிறது. சிலர் மிக பெரும் நூலாசிரியர்களாக திகழ்கின்றனர். முழு வாழ்நாளும் கட்டுரைகள், நூல்கள் எழுதுவதில் அவருடைய நாட்கள் கழிகின்றன. இதன் காரணமாக அவளது பெயர் பிரசித்தி பெற்றதாக ஆகிவிட்டது. சிலர் தீய செயல்களை செய்கின்றனர். இதன் காரணமாக அவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக ஆகிவிடுகின்றனர். கொள்ளைக்காரர்கள், பெரும் பெரும் திருடர்கள் ஆகியோருடைய பெயர்கள் மக்களுடைய மனங்களில் பதிந்து விடுகிறது. ஆனால் அவர்களது நல்ல அல்லது கெட்ட பெயர் முழு உலகிலும் பரவுவதில்லை. ஒரு இடத்தில் அல்லது நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் அவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பர். ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் அன்னாரது பெயரை பூமியின் எல்லை வரை கொண்டு செல்வதாக தெரிவித்திருந்தான். இந்த முன்னறிவிப்பு அவரது புகழ் அசாதாரண சூழ்நிலையில் பரவும் போதுதான் உண்மையானதாக ஆகும். அவ்வாறே நடந்தது. நாம் பார்க்கின்றோம். நான் பிறந்து 2 அல்லது 2.5 ஆண்டுகள் கழிந்த பிறகு அவர்கள் மக்களிடம் பையத் வாங்கினார்கள். இவ்வாறு அஹ்மதியா இயக்கத்தின் அடித்தளம் நிலைநாட்டப்பட்டுவிட்டது. கூறுகின்றார்கள், நான் உலகில் பல திசைகளிலும் இஸ்லாத்தையும் அஹ்மதியத்தையும் பரப்புவதற்காக பிரச்சார நிலையங்களை நிறுவினேன். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தான போது இந்தியாவில் பெரும்பாலான இடங்களிலும், ஓரளவு ஆப்கானிஸ்தானின் சில இடங்களிலும் அஹ்மதியா ஜமாத் நிலைநாட்டப்பட்டிருந்தது. எஞ்சியிருந்த எந்த இடங்களிலும் அஹ்மதியா பிரச்சார நிலையங்களை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இறைவன் முன்னறிவிப்பில் குறிப்பிடுவதற்கு ஏற்ப, அதாவது அவரது புகழ் பூமியின் எல்லை வரை பரவிவிடும் என்பதற்கு ஏற்ப அல்லாஹு தாலா எனக்கு பல்வேறு நாடுகளில் அஹ்மதியா பிரச்சார நிலையங்களை நிறுவுவதற்கான நல்வாய்ப்பை வழங்கினான். எனது கிலாபத்தின் ஆரம்ப நாட்களிலேயே இங்கிலாந்து, இலங்கை, மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் அஹ்மதியா மிஷன்கள் நிறுவப்பட்டன. பிறகு இந்த தொடர் வளர்ச்சி பெற்றுக் கொண்டே சென்றது. அதனால் ஈரான், ரஷ்யா, ஈராக், எகிப்து, சிரியா, பாலஸ்தீனம், நைஜீரியா ஆகிய நாடுகளிலும் கோல்டு கோஸ்டில், அதாவது இன்று அது கானா என்று அழைக்கப்படுகின்றது, அங்கும் செரோலியோனிலும், கிழக்கு ஆப்பிரிக்காவிலும், ஐரோப்பாவிலும் ஸ்பெயின், இத்தாலி, யெகோஸ்லோவேக்கியா, ஹங்கேரி, போலாந்து, யுகோஸ்லோவியா, அல்பேனியா, ஜெர்மனி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அர்ஜென்டைன், சீனா, ஜப்பான், மலாயா, ஸ்டேட் செட்டில்மெண்ட், ஸ்மார்டா, ஜாவா, செரோபியா, காஸ்கர் ஆகிய நாடுகளிலும் இன்னும் பல பகுதிகளிலும் இறைவனின் அருளால் பிரச்சார நிலையங்கள் நிறுவப்பட்டு விட்டன. இந்த இடங்களில் பணிபுரியும் சில உபலிகள் இப்போது எதிரிகளின் கைகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சிலர் பணிபுரிந்து வருகின்றனர். சில பிரச்சார நிலையங்கள் போரின் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டு விட்டன. அதாவது 2வது உலகப் போரில் நிகழ்ந்த போது இவ்வாறு நடந்தது. சுருக்கமாக, உலகில் உள்ள எந்த ஒரு சமுதாயம் இன்று அஹ்மதியா இயக்கத்தை பற்றி அறியாமல் இருக்கவில்லை. உலகில் உள்ள எந்த ஒரு சமுதாயம் அஹ்மதியா ஜமாத் பெருக்கெடுத்து ஓடுகின்ற வெள்ளமாக இருக்கின்றது என்பதை உணராமல் இல்லை. அந்த வெள்ளம் அவர்களது நாடுகளின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கங்கள் இதன் தாக்கத்தை உணர்கின்றன. இன்னும் சொல்வதென்றால், அரசாங்கங்கள் அவற்றை அமுக்குவதற்கு முயற்சி செய்கின்றன. இது அந்த காலத்தில் நடந்த விஷயம் மட்டுமல்ல, இன்றும் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் நம் முன்னால் வருகின்றன. ரஷ்யாவில் நமது முபல்லிக் சென்ற போது அவருக்கு கடுமையான துன்பங்கள் இழைக்கப்பட்டன. அவர் அடிக்கப்பட்டார், உதைக்கப்பட்டார். மிக நீண்ட காலம் வரை அவர் கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் இந்த இயக்கத்தை பரவும்படி செய்வேன் என்பது இறைவனது வாக்குறுதியும், என் மூலமாக உலகின் எல்லை வரை அதன் புகழ் பரவும்படி இறைவனை செய்வான் என்ற அவனது வாக்குறுதியும் இருந்ததால் அவன் தனது கருணையாலும் இந்த எல்லா இடங்களிலும் அஹ்மதியத்தை எட்ட வைக்கும்படி செய்துவிட்டான். இந்த இடங்களில் பெரும் பெரும் ஜமாத்துகளை நடைபெறும்படி செய்துவிட்டான். முன்னறிவிப்புகளில் பல பகுதிகளிலும் அவளது வருகை மூலம் மிகவும் மகிமையுடன் முன்னறிவிப்புகளின் பல பகுதிகளும் அவளது வருகை மூலமாக மிகவும் மகிமையுடன் நிறைவேறியது. பலமுறை நிறைவேறி வருகிறது. பல இடங்களில் நிறைவேறியுள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவளது உண்மையை அது வெளிப்படுத்தியது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்லாத்தின் மகிமையை அது மேலும் அதிகரிக்கும்படி செய்தது. அல்லாஹு தாலா அவர்கள் மீது எப்போதும் தனது கருணையை பொழிந்து கொண்டே இருப்பானாக. நமக்கும் நமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குவானாக. தொழுகைகளுக்கு பிறகு நான் ஒரு ஜனாதா காய் தொழுகை தொழ வைப்பேன். இது ஜமாத் முபல்லிகான மதிப்புக்குரிய மௌலானா முகமது சித்திக் சாஹிப் குர்தாஸ்பூரி உடையதாகும். அவர் மதிப்புக்குரிய கரம்தீன் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவர் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தமது 87வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு
பல்வேறு நாடுகளிலும் ஜமாத்தில் தலைமையகத்திலும் 60 வருடங்கள் வரை ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அவளது முழு வாழ்க்கையும் மார்க்க தொண்டு, இறைவன் பக்கம் அழைத்தல், கிலாபத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பது ஆகியவற்றிலே கழிந்தது. ஆரோக்கியம் அனுமதி தந்த போதெல்லாம் அவர்கள் மார்க்க தொண்டில் பெரும்பாலும் தன்னை ஈடுபடுத்தி வந்தார்கள். 21 அக்டோபர் 1928 பட்டாலாவிலுள்ள ஜோதினங்களில் அவர்கள் பிறந்தார்கள். அதாவது தந்தையாரான கரம்தீன் சாஹிப் அவர்களுக்கு 1916 ஆண்டில் முதலாவது கலிஃபத்துல் மசீஹின் கையில் பைய செய்யும் நல்வாய்ப்பு கிடைத்தது. 1940 ஆண்டில் அவர்கள் காதியான் வந்து மதரசா அஹமதியாவில் சேர்ந்தார்கள். 1946 மதரசா அஹமதியாவிலிருந்து தேர்ச்சி பெற்று ஜாமியா அஹமதியாவில் இவர்கள் சேர்ந்தார்கள். 1949 ஜாமியா அஹமதியாவில் இருக்கும் போதே மௌலவி ஃபாதிலுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள். 1950 ஜாமியத்தில் முபஷிரில் உள்ள முரப்பிகளில் முதல் வகுப்பில் சேர்ந்தார்கள். 1952 சாஹித் படிப்பில் தேர்ச்சி பெற்றார்கள். இதற்கு பிறகு ரப்வாவில் இருந்து இறைவன் பக்கம் அழைக்கும் பணிக்காக மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள செரோலினுக்கு சென்றார்கள். 23 அக்டோபர் 1952 அவர்கள் கராச்சியிலிருந்து கப்பல் மூலமாக லண்டன் சென்றார்கள். இங்கு ஒரு மாதம் தங்கியிருந்த பிறகு டிசம்பரில் கப்பல் மூலமாக செரோலியன் சென்று சேர்ந்தார்கள். அங்கு 4 வருடம் இறைவன் பக்கம் அழைக்கும் பணியில் தனது கடமையை நிறைவேற்றிய பிறகு 19 அக்டோபர் 1956 மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்பி வந்தார்கள். 3 வருடங்கள் வரை தலைமையகத்தில் பல்வேறு பணிகளை செய்து வந்தார்கள். டிசம்பர் 1959 செரோலியோனுக்கு அமீராகவும் மிஷனரி இன்சார்ஜாகவும் நியமிக்கப்பட்டு அன்னார் அனுப்பப்பட்டார்கள். 1962 வரை அங்கு தொண்டு புரிந்தார்கள். பிறகு 15 ஜனவரி 1966 கானாவில் உள்ள அக்ராவிற்கு சென்று 2 வருடங்கள் வரை அஹமதியா மிஷனரி ட்ரைனிங் காலேஜின் பிரின்சிபலாக இருந்தார்கள். ஜூலை 1968 மூன்றாவது முறையாக செரோலியோனில் அவளது நியமனம் இருந்தது. 24 மே 1982 வரை அமீர் மற்றும் மிஷனரி இன்சார்ஜாக இருந்து தமது கடமையை நிறைவேற்றி வந்தார்கள். 21 ஜூலை 1973 அமெரிக்கா சென்றார்கள். 4 வருடங்கள் வரை அங்கு தொண்டு செய்தார்கள். தொண்டு செய்யும் நல்வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. செரோலியோனில் அவள் இருந்தபோது 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் முதல் முறையாக ஆப்பிரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் செய்தார்கள். அப்போது அவர்கள் அங்கு இருந்தார்கள். எளிமையான இயல்புடைய, தன்னலமற்ற, பகட்டு இல்லாத, உழைக்கின்ற, அமைதியான தொண்டராக அவர்கள் இருந்தார்கள். அவர்களது கட்டுரைகள் அவ்வப்போது அல்பதிரில் வெளிவந்தன. அவளது திருமணம் கோல்பதா ரப்வாவை சார்ந்த மதிப்புக்குரிய கலீல் அகமது சாஹிபின் மகளான அமத்துல் முஜீப் சாஹிபாவுடன் நடந்தது. அவர்கள் தமது கணவருடன் சிறந்த முறையில் தமது கடமையை நிறைவேற்றி வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு 5 மகன்கள் மற்றும் 2 மகள்களை வழங்கினான். ஒரு மகளின் திருமணம் ஜமாத்தின் முபல்லிகான மக்சூத் அகமது கமர் சாஹிபுடன் நடந்தது. அவர்களது ஒரு மகனான சையத் காலித் சாஹிப் அவர்கள் அமெரிக்காவில் ஜமாத்தின் முரபியாக இருந்து வருகின்றார்கள். சயீத் காலித் சாஹிப் எழுதுகின்றார், எனது தந்தையார் அர்ப்பணிக்கும் மனப்பாங்குள்ள ஜமாத்தின் ஊழியர் ஆவார். இறைவன் மீது நம்பிக்கை வைக்கும் மனிதராக இருந்தார். நான் நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவரது வாழ்க்கையில் 2 அம்சங்கள் இருப்பதை பார்த்துள்ளேன். முதலாவதாக இறைவனை வணங்குவதில் முழுமையான ஈடுபாடு இருந்தது, அதாவது இறைவனுக்குரிய உரிமைகளை செலுத்துவது. 2வது மார்க்கத்துக்கு தொண்டாற்றுவது மற்றும் ஜமாத் அமைப்புடன் களப்பற்ற மன தூய்மை மற்றும் பற்று இருந்தது. தொழுகைக்காக எல்லா நிலையிலும் பள்ளிவாசலுக்கு சென்றே தொழுது வந்தார்கள். வாழ்வின் கடைசி வருடங்களில் முட்டுவலி காரணமாக நடந்து அல்லது சைக்கிளில் அவர்களால் செல்ல முடியாமல் இருந்தது. அப்போது தந்தையாரை காரில் மஸ்ஜித் நுஸ்ரத் ஜஹானுக்கு அழைத்து செல்வது எனது டியூட்டியாக இருந்தது. ஏதாவது ஒரு பணியின் காரணமாக நான் தாமதமாக சென்றால் எனது தொழுகை போய்விட்டதே என்று வெறுப்பை வெளிப்படுத்துவார்கள். கடமையான தொழுகைகளை போன்றே தஹஜத் தொழுகைகளையும் முறையாக பேணி வந்தார்கள். அதனை விடாமல் தொழுது வந்தார்கள். பயணத்திலிருந்து களைப்படைந்து திரும்பினாலும் கூட தஹஜத் தொழுவதை விட்டதில்லை. தஹஜத் தொழுகையின் போது கடாரம் கொதிப்பது போன்ற இவரது உருக்கமான நிலையில் இவருடைய தொழுகைகளை நான் பார்த்துள்ளேன் என்று இவருடைய மகன் எழுதுகின்றார். நமது முபல்லிக் சையத் காலித் சாஹிப் தொடர்ந்து எழுதுகின்றார்கள், 2010 ஆண்டில் காலித் சாஹிப் அமெரிக்காவின் முபல்லிகாக நியமிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் தமது தந்தைக்கு தொண்டு புரிந்து வந்தார்கள். உங்களை கவனித்துக் கொள்வதற்காக நான் காலத்தின் கலிஃபாவுடன் இந்த காரணத்தை தெரிவிக்கின்றேன் என்று அவர்களிடம் கூறிய போது, இல்லை, ஒருபோதும் அவ்வாறு செய்ய வேண்டாம், நீங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளீர்கள், எனவே உடனே அங்கு சென்று வாருங்கள் என்று கூறினார்கள். பிறகு இவர்களே கூறுகின்றார்கள், கிலாபத்துடன் பேரன்பு அவர்களுக்கு இருந்தது. இமாமின் கொத்பாவில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு கட்டளை கேட்பவும் நடக்க அவர்கள் முயற்சி செய்து வந்தார்கள். அதை பற்றி பிறருக்கும் போதித்து வந்தார்கள். இறைவன் மீது மிகுதியான நம்பிக்கை வைத்தவராக அவர்கள் இருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், எனது மூத்த சகோதரர் அமெரிக்காவிலிருந்து வந்தபோது
வீட்டில் ஏதோ ஒரு தேவைக்கு பணம் இல்லாததால் அந்த தேவை நிறைவேறாமல் இருந்தது என்பது அவருக்கு தெரிய வந்தது. எனது சகோதர தந்தையாரிடம் நீங்கள் எனக்கு இதை பற்றி ஏன் தெரிவிக்கவில்லை என்று கேட்டபோது அவர்கள் எனது சகோதரரை அருகில் அமர்த்தியவாறு, நான் எவரிடம் எந்த பணமும் கேட்கவில்லை, எனது இறைவனிடம் மட்டுமே நான் கேட்கின்றேன். எனவே உன்னிடம் பணம் இருந்தால் நான் கேட்கப் போவதில்லை. உனது தௌஃபீக் கேட்ப நீ செய்ய விரும்பியதை செய்வாயாக என்று கூறினார்கள். இவரது இன்னொரு மகன் அமெரிக்காவில் இன்ஜினியராக இருக்கின்றார். அவர் கூறினார், நான் லாகூரில் இன்ஜினியராக படிப்பை முடித்தேன். அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் சேர விண்ணப்பித்தேன். ஸ்டடி விசாவிற்காக விண்ணப்பித்தேன். அது கிடைப்பதில் சில கஷ்டங்கள் இருந்தன. அமெரிக்காவில் வகுப்புகள் ஆரம்பமாக இருந்தன. தந்தையார் அப்போது ஆப்பிரிக்காவில் இருந்தார்கள். துவாவிற்காக நான் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். அப்போது நான் லாகூரில் இருந்தேன். காலையில் எழுந்ததும் அமெரிக்கன் கவுன்சிலேட் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. நான் அங்கு சென்றேன். அங்கு அமெரிக்கன் கவுன்சிலேட், நீங்கள் இப்போது தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை, இங்கு ஏன் வந்தீர்கள் என்று கேட்டனர். நான் எல்லா விவரங்களையும் கூறினேன். சேர்க்கை பற்றி எடுத்து கூறி வகுப்புகள் ஆரம்பமாக போகின்றது என்பதை கூறினேன். எனக்கு இதற்கான தகுதி இல்லாமல் இருந்தால் பல்கலைக்கழகம் எனக்கு அட்மிஷன் வழங்கியிருக்காது என்பதையும் கூறினேன். இதை கேட்ட பிறகு அமெரிக்கன் கவுன்சிலேட் என்னிடம் உட்காருங்கள் என்று கூறிவிட்டு அரை மணி நேரம் கழிந்த பிறகு எனக்கு விசா வழங்கினார்கள். கூறுகின்றார்கள், நான் ரபுவா திரும்பி வந்தபோது எனது தந்தையாரின் கடிதம் எனக்கு வந்திருந்தது. அது ஆப்பிரிக்காவிலிருந்து 10 அல்லது 12 நாட்களுக்கு முன்னர் எழுதப்பட்டிருந்தது. அதில் நான் இறைவனிடம் துவா செய்திருந்தேன். இறைவன் என்னிடம் உனக்கு விசா கிடைத்து விட்டது என்று கூறினான் என்று எழுதினார்கள். அவரது மருமகனான ஜமாத்தின் முரப்பி எழுதுகின்றார், துவா செய்வதில் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்தது. செரோலியோனில் அவர்கள் திரும்பி வந்தபோது தனது சார்ஜை முரப்பியான கலீல் அகமது சாஹிபிடம் கொடுத்த சமயத்தில் மிகவும் இக்கட்டான தருணத்தில் என்ன செய்ய வேண்டும், ஜமாத்தை எப்படி நான் பாதுகாக்க வேண்டும், தாங்கள் எப்படி ஜமாத்தை பாதுகாத்தீர்கள் என்று முரப்பி சாஹிப் கேட்டபோது, எப்போதும் சங்கடமான சூழ்நிலை உருவானாலும் கதவுகளை அடைத்துவிட்டு உள்ளே இருந்து துவா செய்வேன். அப்போது நான் இருப்பேன், எனது இறைவன் இருப்பான். அதற்கு வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதே வழிமுறையைத்தான் கூறியுள்ளார்கள். இந்த மருந்து மூலம்தான் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் வெளியேறுவதற்கான சிகிச்சை இருக்கின்றது என்று எனது தந்தையார் கூறினார்கள். மஜீத் சியால்கோட்டி சாஹிப் எழுதுகின்றார், சோம்பேறித்தனம் காட்டினால் எங்களுடன் அவர்கள் கடுமை காட்டுவார்கள். ஆனால் எங்களை அவர்கள் எப்போதும் அதிகமாக நேசித்தே வந்தார்கள். பயணத்தில் இருக்கும்போது எப்போதும் எளிமையான உணவுகளை உட்கொண்டு வந்தார்கள். வேர்க்கடலை அல்லது கருவாடு போன்றவற்றை சாப்பிட்டு நாட்களை கழித்தார்கள். செலவீனங்களின் சுமையை ஜமாத் மீது அவர்கள் சுமக்க விரும்பவில்லை. முரப்பியான ஹனீஃப் கமர் சாஹிப் எழுதுகின்றார்கள், நான் செரோலியோன் சென்றபோது நான் பழைய முபல்லிகளின் நிலைமைகளை பற்றி ஆய்வு செய்து பார்த்தேன். அங்கு அகமது சகோதரான ஒரு ஆப்பிரிக்க முபல்லிக் இருந்தார், பா சல்மான் சாஹிப். அவர்களை சந்தித்த போது அவர்கள் மௌலவி சாஹிப் தொடர்பாக எங்களிடம் அவர் ஒரு மலக் ஆவார் என்று கூறினார். நிச்சயமாக நமது இந்த ஆப்பிரிக்க சகோதரர் கூறிய விமர்சனம் முற்றிலும் உண்மையானதாகும். மேலும் பல நட்பண்புகள் அவரிடம் இருந்தது. அல்லாஹ் அதுபோன்ற வாழ்க்கை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் பலரையும் ஜமாத்திற்கு வழங்கிக் கொண்டே இருப்பானாக. இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவனது விருப்பத்தில் திருப்தி அடைவராக அன்னார் இருந்தார்கள். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. அவர்களுக்கு பாவமும் அவருக்கு பிரியமானவர்களின் நெருக்கத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. पैदा करे हमेशा जमात और खिलाफत के साथ, खासतौर पर इनके दामाद और बेटे जो वाक़फ़ ज़िंदगी हैं, उन्हें मुकर्रम मौलाना साहब की ख्वाहिश के मुताबिक वफ़ा से अपने वक्फ निभाने की तौफ़ीक़ अता फरमाए। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तग़फिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله
ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله